அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனாய மருந்தீஸ்வர பெருமானுடைய திருவருளை முன்னிட்டு கொண்டு தேவாசிரிய மண்டபத்தில் வீற்றிருக்கின்ற அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய நாள் சிந்தனையை தொடங்குகின்றேன். தொடர்ந்து ஞான வேள்வி நிகழ்ந்து வருகின்ற இந்த தேவாசிரிய மண்டபத்தில் இன்றைய நாள் வள்ளல் பெருமானை அடிப்படையாக கொண்டு அருட்பெருஞ்சோதி அகவலை சிந்திக்கின்ற நாள். தொடர்ந்து அருட்பெருஞ்சோதி அகவலை சிந்திக்கின்ற நாம் வள்ளல் பெருமானுடைய அருட்பெருஞ்சோதி அகவலின் தொடக்கத்தில் அவர் அமைக்கின்ற அந்த வெளியீட்டு முறை அடிப்படையில் அருட்பெருஞ்சோதி 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 என்ற அகவலை தொடர்ந்து அருள் சிவநெறிசார் தொடங்கி குறைமணம் கடந்த ஒரு பெருவெளி மேல் அரசு செய்து ஓங்கும் அருட்பெருஞ்சோதி வரை ஒரு விவாத பொருளாக இருக்கின்ற கடவுளை பற்றிய விரிவான விளக்கத்தை அமைத்து தருகின்றார் என்றும், அதனை தொடர்ந்து நம்முடைய பிறப்பு அடிப்படையில் எப்படி ஒரு ஆன்மா கடவுளை, உயர்ந்த கடவுளை அல்லது முடிவான கடவுளை அடைகிறது என்பதை விளக்குகிற வகையில் ஊக்கமும் உணர்ச்சியும் தொடங்கி ஐயமும் தெரிவும் அறுத்து எனது உடம்பினுள் ஐயமும் நீக்கி அருட்பெருஞ்சோதி வரை அமைத்தார் என்பதை நாம் சிந்தித்தோம். அதனைத் தொடர்ந்து உலக இயலாக அமைகின்ற வழக்குகளை அல்லது உலக இயலாக எப்படியெல்லாம் நம்முடைய அனுபவத்தன்மை அமைந்திருக்கிறது என்பதை அமைத்து அதிலே நாம் கடவுள் தன்மை எப்படி கடந்து கடந்து பெறுகிறோம் என்பதை விளக்குகிற வகையில் ஒன்று என இரண்டு என ஒன்று இரண்டு என இவை அன்று என விளங்கிய அருட்பெருஞ்சோதி என்பதை தொடங்கி ஓதாது உணர்ந்திட ஒளியளித்து எனக்கு ஆதாரமாகிய அருட்பெருஞ்சோதி என்ற அகவலில் வள்ளல் பெருமான் விளக்கியதை சிந்தித்தோம். அதனைத் தொடர்ந்து அவ்வியம் ஆதி ஓர் ஆறும் தவிர்த்த பேர் அவ்வியல் வழுத்தும் அருட்பெருஞ்சோதி என்பதனையும் இன்றைக்கு நாம் இணைத்து அந்த தொகுப்பு சிந்தனையை முடிக்க இருக்கின்றோம். இதனைத் தொடர்ந்துதான் வெளி வகையில் திருநிலை தனிவெளி என்பனவாக அருட்பெருஞ்சோதி அகவலை மேலும் வள்ளல் பெருமான் அமைப்பதை அடுத்த வாரத்திலிருந்து நாம் காண்போம். சென்ற வாரத்தில் நாம் அந்த ஓதாது உணர்ந்திட ஒளி அளித்து எனக்கு ஆதாரமாகிய அருட்பெருஞ்சோதி என்பதை நம்முடைய வாழ்வியல் சிக்கலிலிருந்து எப்படி நாம் அனுபவிக்கிறோம் என்பதை நான் ஓரளவுக்கு அதை அமைத்து தந்தேன். அதனை இன்னும் கூடுதலாக சில அன்பர்களுடைய ஐயப்பாடுகளோடு தெளிவாகின்ற வகையில் இன்றைக்கும் நாம் அந்த இரண்டு அகவலையும் இணைத்து சிந்திக்க இருக்கின்றோம். ஓதாது உணர்ந்திட, அதாவது பெருமான் நம்முடைய இயற்கை தன்மையை உணர வைக்கிற அடிப்படை அது. இந்த ஓதாது உணர்தல் என்றால் படித்து தெரிந்து கொண்டாலும் சரி அல்லது படித்ததன் மூலமாக தெரிந்து கொண்டாலும் சரி அல்லது நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழ்க்கையின் மூலமாக கற்று, அதாவது வாழ்க்கையின் மூலமாக கற்பது என்பது இந்த நாம படிப்பு என்ற ஒன்றே நமக்கு ஞாபகம் வருவது ஏட்டுக்கல்விதான் ஞாபகம் வருகிறது. அதாவது ஒருவன் முயற்சி செய்து தெரிந்து கொள்ளுகிற எல்லாமே உணர்தல் என்ற ஒன்றுதான். ஓதி உணர்தல் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வழக்கமாக மனசுக்கு ஞாபகத்துக்கு வர்றது. ஓதி உணர்தல் என்பது படித்து தெரிந்து கொள்ளுதல். படித்து தெரிந்து கொள்ளுதல் என்பதுன்னு வர்றப்பதான் நாம் இதுக்கு நேரடியாக பதில் சொல்லும் பொழுது இன்றைக்கு நமக்கு சந்தேகம் வந்தால் அதை தீர்த்து கொள்ளுவதற்கு எந்த நூல்கள் இருக்கின்றன, இதுக்கு நாம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தத்துவத்துல சப்த பிரமாணம் அப்படின்னு ஒரு வார்த்தையை வச்சுக்கிறோம். அளவை, அதுல சப்த பிரமாணம் அல்லது நூல் அளவை அல்லது ஆகம அளவை
அல்லது வேதாந்தம் என்பதாக அதுக்கெல்லாம் பேர். சப்தம்னா ஒலி அல்லது சொல். இந்த சொற்களை அடிப்படையாக கொண்டு இந்த உலகத்துக்கு கர்த்தாவாகிய கடவுளை நாம் தெரிந்து கொள்வது. இதுதான் சப்த பிரமாணம் அப்படிங்கிறதுனுடைய விளக்கம். ஏன் அது நமக்கு தேவை அப்படின்னு கேட்டா, இப்ப கடவுளை நாம எல்லாரும் இன்னார் என்று தெளிவாக சொல்ல முடியுமா அப்படின்ற கேள்வி வந்தப்பதான் இந்த அளவைலாம் வருது. இப்போ உங்களுக்கு அது மறுபடியும் ஞாபகத்துக்கு வேணா இன்னைக்கு உங்களுக்கு மறுபடியும் அதை சுட்டி காட்டுகிறேன். இப்போ அளவை அப்படின்னா அளக்கிறது அப்படின்னு பேர். இப்ப நீட்டல் அளவை, முகத்தல் அளவை, எடுத்தல் அளவை நீங்க படிச்சிருப்பீங்க. எடைக்கற்கெல்லாம் எடுத்தல் அளவை, கேளு முழம் இதெல்லாம் நீட்டல் அளவை, லிட்டர் இதெல்லாம் முகத்தல் அளவை. இது உலகத்தில் இருக்கிற பொருள்களை அளப்பது. இந்த உலகத்துல இருக்கிற பொருளை அளக்கிறது கொடுக்கல் வாங்கலுக்கு தான் இது பயன்படுது. இந்த உலகத்தையே அளக்கணும் அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னா தான் அந்த கேள்வி இதனுடைய தொடக்கம் தான். திருமால் 3 அடியால உலகம் இருந்தார் அப்படிங்கிறதுலாம். இந்த உலகத்தையே அளக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பார்க்கிற உலகத்துல அதை பற்றிய முடிவை சொல்லணும். முதல்ல கண்ணு தான் இதுக்கு மூலமான கருவி. இந்த பார்க்கிற உலகத்துல நான் இந்த உலகத்தை பார்த்து ஒரு முடிவு சொல்றேன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த உலகம் உண்மையா பொய்யா, இந்த உலகத்தை யாராவது படைச்சாங்களா, கடவுள் ஒருவர் உண்மையா, இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும். பார்க்கறது மூலமாவே பதில் சொல்றதுன்னு வந்தப்பதான் அவங்க அந்த பார்க்கறது மூலமா அதை சொல்றதுக்கான வழி சொன்னது காட்சி அளவை அப்படின்னு பேர். அதுக்கு பிரத்யட்ச பிரமாணம் அப்படின்னு அதை வடமொழியில சொல்லுவாங்க. பெர்செப்ஷன் அப்படின்னா ஆங்கிலத்துல தியரி ஆஃப் பெர்செப்ஷன். காட்சி அளவைன்னு ஒண்ணு வர்றப்ப என்னென்ன விஷயம் வருதுன்னா, நீ பார்க்கறதெல்லாம் உண்மை இல்லை, அதனால அதுல மட்டுமே முடிவு செய்ய முடியாது அப்படிங்கிறப்ப அதுக்கு சப்ளிமெண்டா இன்னொரு அளவை வந்தது. அதுக்கு பேர் தான் கருதல் அளவை அல்லது வழி அளவை அல்லது அனுமான பிரமாணம் அல்லது தியரி ஆஃப் இன்ஃபரன்ஸ் அப்படின்னு பேர். அது முதல்ல பார்க்கறது மூலமா இந்த உலகத்தை பத்தி தெளிவா முடிவு சொல்ல முடியல அப்படின்னா, அல்லது தெளிவா அதை பத்தி நாம முடிவுக்கு வர முடியாது அப்படின்னா, அதை தொடர்ந்து இன்னொரு உதவியை நாடி நாம முடிவு செய்யறோம். அதுக்கு பேரு வழி அளவை. இது ரெண்டுலயும் முடிவு செய்யல முடியல அப்படின்னா, இது யாராவது முன்னாடி தெரிஞ்சு வச்சிருப்பான்ல, அவன் எழுதி வச்சுட்டு போனதை வச்சு நீங்க அவன் மேல நம்பிக்கை இருக்கிற மாதிரி ஒருத்தன் எழுதி வச்சதை வச்சு நீங்க என்ன பண்றீங்க, முடிவு எடுக்கிறீங்க. இதுக்கு பேரு நூல் அளவை. இப்ப கடவுளை பத்தி நீங்க இருக்கிற உலகத்தை பார்த்து கடவுளை முடிவு பண்ண முடியுமான்னு கேட்டா, கோயில் இருக்குது ஆனா இருக்கிற பிரச்சனையை பார்த்தா கோயில் இருக்குதான்னு தெரியல அப்படின்ன உடனே சந்தேகம் வரும். இல்லப்பா, இந்த மாதிரி உலகம் முறையா நடக்குது, உலகத்துல முறையா இரவு வருது பகல் வருது, அதுக்கப்புறம் இதெல்லாம் மாறி மாறி நடக்குது, நாமளும் ஏதாவது தப்பு பண்ணா மாட்டிக்கிறோம், இந்த மாதிரிலாம் விஷயத்தெல்லாம் பார்த்தா யாராவது ஒருத்தன் இதுக்கு வேணும், இந்த கவர்னர் ஒருத்தர் வேணும், மாரல் கவர்னர் ஒருத்தர் வேணும் அப்படின்னு அவரை வச்சு கடவுள் உண்டு அப்படின்னு வழி அளவையா சொல்றது. இந்த நடக்கிறது முறையா காரண காரியத்தோட நடக்கிறதுனால கடவுள் ஒருத்தர் இருக்கிறாருன்னு ரெண்டாவது சொல்றது. அதுக்கப்புறம் இது எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது, கடவுள் எப்படிப்பட்டவர் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஏற்கனவே அனுபவிச்சோம் சொன்னதுதான் வேதம், ஆகமம், திருமுறை. இதுல எல்லாம் நான் படிச்சு அதுல என்னென்ன இருக்குது, கடவுள்னா யாரு அப்படின்னு கேட்டா, திருமுறை ஒண்ணு தெரிஞ்சா இப்போ ஓருருவாய் நெய்மா நான்காரத்து ஈரியல்பாய் ஒரு விண்முதல் பூதலும் ஒன்றிய இரு சுடர் உம்பர்கள் பிறவும் படைத்து அழித்து அழிப்ப மும்மூர்த்திகள் ஆயினை அப்படின்னு ஒரு திருஎழுகுத்து இருக்கையில திருஞான சம்பந்தர் சொல்ற பாட்டை சொல்லலாம், அல்லது காரைக்கால் அம்மையார் சொல்ற பாட்டை சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன திருநாவுக்கரசர் பாட்டை சொல்லலாம், யார் பாட்டை வேணாலும் நீங்க சொல்லலாம். இப்போ கடவுள் இருக்கிறாரு, அவர் இப்படிப்பட்டவர்னு உடனே உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்ன தெரியாது. இப்போ சொற்பொழிவாளரை கேட்டா உடனே திருநாவுக்கரசர் இப்படி சொல்லிக்கிறாரு, அருவமும் உருவமும் உயிருமாகி ஓதிய உலகுக்கெல்லாம் பெருவினை பிறப்பு வீடாய் நின்ற பெருமான். அதுக்கப்புறம் சுந்தரர் இப்படி சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆளை நாம எடுத்து காட்டுறோம்ல, மாணிக்க வாசர் இப்படி சொல்லியிருக்காருன்னு. அப்ப நிறைய பேருக்கு என்ன வரும், இப்ப கடவுள்னா யார் தான்பா, அப்புறம் விநாயகரா, அப்புறம் முருகரா, அப்புறம் திருமாலா, அதுக்கப்புறம் சிவபெருமானா, இப்படிலாம் கேள்வி வரும்ல. அப்ப கேள்வி வர்றப்ப மறுபடியும் நம்ம எங்க போறோம், ஆராய்ச்சிக்கு போறோம். இந்த ஆராய்ச்சியெல்லாம் வச்சுதான் அந்த 3 அளவையிலேயே நீ எதுல வேணாலும் முடிச்சு நீ கடத்தேறிக்கோ அப்படிங்கிறது காட்சி அளவை, கருதல் அளவை, நூல் அளவை.
இந்த நூல் அளவைன்னு ஒண்ணு வந்தது இல்ல, இதுதான் நாம இப்ப எது கொண்டு வந்திருக்கிறோம், ஓதி உணர்தல் அப்படிங்கிறது கொண்டு வரோம். நீங்க படிக்காதவனும் தெரிந்து கொள்ளுவதற்காக பெருமான் செய்கிற வேலை ஒளி அளிக்கிறான் அப்படின்னு இந்த பாட்டுல சாதாரணமா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நான் தொடர்ந்து ஏறக்குறைய இந்த பாட்டை மட்டுமே நாம ஒரு 4-5 வாரமா சிந்திச்சுன்னு இருக்கிறோம்னு நினைக்கிறேன். இந்த ஓதாது உணர்தல் அப்படிங்கிறது தான் படிக்காதவன் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுன்னு நாம எளிமையா சொல்ல நினைச்சாலும், கற்க கசடு அற கற்றபின் நிற்க அப்படின்லாம் படிக்கணும்ல. இப்போ கற்க சொல்றோம், பிழை இல்லாம படிங்கிறோம், அப்புறம் கற்றபின் நிற்க வேண்டும்னு வேற சொல்றோம். இப்ப படிக்கிறதெல்லாம் நாம அதுபடி நடக்கிறதுக்கா அப்படின்னு திருவள்ளுவரை பார்த்து கேள்வி கேட்டா சொல்லுங்க. இப்ப கணக்கு படிக்கிற ஒரு மாணவன் அதுபடி எப்படி நடக்கிறது, அப்புறம் இயற்பியல் படிக்கிற மாணவன் அதுபடி எப்படி நடக்கிறது, அவன் எப்படி நடப்பான்னா அவன் வாழ்க்கைக்கு வருமானம் ஏற்றதுக்கு அவன் எதுக்கு படிச்சானோ அதை அவன் செஞ்சு காட்டணும். அவன் மூளை கொஞ்சம் வேலை செய்யணும். இப்ப ஏறக்குறைய உங்களுக்கு எல்லாம் தெரியும், இன்றைய கல்வி நிலவரம் அடிக்கடி இங்க சொல்ற மாதிரி இப்ப நம்மளாம் ரப்பர் மூளைகளோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஏன்னா பையன் மூளைக்குள்ள சொருவி அது அவனா வெளியிட முடியாத நிலவரத்துல போனார் நோட்ஸ்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு உலகம் இது. ஏதோ தப்பி தவறி அறிவாளியா பிறக்கிற இந்தியனையும் சகிப்புத்தன்மையோட இருக்கிற இந்தியனையும் வெளிநாட்டுக்காரன் வேலை வாங்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த ரெண்டு தான் உண்மையான நிலவரம். சகிப்புத்தன்மையும் இவர்கள் எல்லாம் இந்த இருக்கிற கல்வி நடைமுறையை தாண்டி அறிவாளியாக விளங்குகிறவர்கள், செயல்முறைக்கு உள்ளவர்கள் வேலை வெளிநாட்டில் போய் செய்யற அளவுக்கு நம்ம வாய்ப்பு இன்னைக்கு இருக்குது. பொதுவா நான் அடிக்கடி ஒண்ணு சொல்லுவேன். இப்ப நான் இங்க சொன்ன உடனே இந்த சொற்பொழிவு முடிஞ்ச பிறகு நீங்க நான் என்ன சொன்னேன்னு எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? பல பேர் திணறுவீங்க, சில பேர் அதை அனுபவிப்பீங்க, சில பேர் முடிஞ்ச வரைக்கும் அதை எழுத முயற்சிப்பீங்க. அதுக்கு பேர் தான் புரிஞ்சுக்கிறதுன்னு பேர். இந்த கற்றபின் நிற்க அப்படிங்கிறது எந்த பாடத்தையும் படிக்கிறவன் அதை எதுக்கு படிக்கிறேன்னு செஞ்சு காட்டினான்னா பிராக்டிக்கல். அதுக்கு தான் அவனுக்கு பேர் ப்ராஜெக்ட். இப்ப அவனுக்கு நாம இதை சொல்றோமா அப்படின்னு கேட்டா அவன் படிப்பு அவன் எதுக்கு செய்யறானோ அது சரி. கற்றபின் நிற்க அப்படிங்கிறது எதுக்கு சொல்ல வர்றார் திருவள்ளுவர்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? அவன் எதுக்கு படிச்சானோ அதுபடி நடந்து காட்டணும் அப்படின்னு தானே அதை நம்ம படிக்கிறோம். சரி சார், திருவள்ளுவர் இதெல்லாம் சொல்லல சார்னா இந்த கேள்வி வந்துட்ட பிறகு நீங்க அதுக்கும் பதில் சொல்லணும். எதுக்கு என்ன மாதிரிலாம் உங்களுக்கு எதிர்கேள்வி வருமோ அதுக்கெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். ஒரே எனக்கு நான் போற பாதையிலேயே உங்களை ஒக்க தட்டக்கூடாது. எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். இப்ப நான் படித்தபடி நடக்கணும் அப்படின்னா அது எந்த மாதிரி படிப்பு அப்படின்னு கேட்ட பிறகுதான் என்ன சொல்லுவோம்? அப்ப மாரல் எஜுகேஷன் ஒண்ணு தனியா வைங்க. இன்னும் சிங்கப்பூர்ல எல்லாம் மாரல் எஜுகேஷன் வைக்க முடியாம மாரல் போலீஸ்னு ஒண்ணு வச்சு வகுப்பறைக்கு ஒரு காலேஜுக்கு ஸ்கூலுக்கு எல்லாம் ஒரு போலீஸ் வேற நிக்க வச்சிருவாங்க. ஏன்னா குற்றம் கிளாஸ்ல நடக்கூடாது. இப்ப நாம என்ன சொல்லுவோம்னா போலீஸ் இல்லாமலே மாணவன் குற்றவாளியா இல்லாம ஆகிறது எப்படி, அதுதான் நிற்க அப்படிங்கிறது. இப்ப நாம விதிகளின் மூலமா ஒரு ஆளை ஒழுங்குபடுத்துறீங்க அப்படின்னு வச்சுங்களேன், அது ஒழுங்கா இருக்கிறான்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு சட்டம் போட்டு தான் திருத்துறீங்க, சட்டத்தின் மூலமா சிங்கப்பூர்ல பெச்ச துப்புனாலோ அல்லது காகிதம் போட்டாலோ பெனால்டி தண்டனை உண்டு அப்படின்னு இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு அந்த சட்டத்தை ஒதுக்கி வச்சுட்டு சிங்கப்பூர் எப்படி இருந்து பாருங்களேன். ஒரு நாளைக்கு சட்டத்தை ஒரு வாரம் ஒதுக்கி வச்சுட்டு சட்டம் எப்படி இல்லாம அந்த நாடு எப்படி விளங்குதுன்னு பார்த்துட்டு எனக்கு சொன்னீங்கன்னா ஓஹோ எல்லாம் திருந்திட்டான் அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், இங்க சட்டமும் இருக்கும். இந்தியா ஏன் இப்படி கடவுள் வச்சிருக்கிறான் அப்படின்னு சில பேர் கேட்பான். இலங்கையில ஏன் இப்படி ஆச்சு, கடவுளை இவ்வளவு கும்பிட்டாங்களே, அப்புறம் இந்தியாவில் ஏன் இப்படி இருக்குது, இவ்வளவு தத்துவம் பேசுறோம், நாம ஏன் மக்கள்லாம் இப்படி இருக்கிறாங்க, நாம ஏன் இன்னும் தெளிவா இல்லை அப்படின்னு சில பேர் என்ன கேட்பாங்க. அப்ப நான் சொல்லுவேன், என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ரொம்ப நாளா அதை பத்தி பதில் சொல்ல முடியாம திணறிட்டு இருந்தேன். ஆனா ஒரு கட்டத்துல எனக்கு அது பதில் வந்தது. என்ன வந்ததுன்னா, இங்க சட்டமும் இருக்கும், என்ன விதமான அயோக்கியத்தனமும் பண்ற ஜனநாயகமும் இருக்கும். சரி, இது ஏன் இது அப்படியே மெயின்டைன் ஆகுது, கடவுள் இருக்கிறானா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா எனக்கு பதில் என்ன தெரிஞ்சுது அப்படின்னா,
எவன் ஒருத்தன் அவனுடைய மனசாட்சிப்படி எந்த கட்டத்திலேயும் தவறு செய்யாமல் இருக்கிறான் என்ற சோதனைக்கு மதிப்பெண் வாங்குகிறானோ அவனுக்கு கடவுள் அனுபவம் தருவதற்காக இந்த நாட்டை கடவுள் இப்படியே கடைசி வரை வைத்திருப்பான். என்ன புரிஞ்சுதா? அதாவது எந்த நாட்டுல சட்டம் போட்டு திருத்துறாங்களோ அது பிரச்சனை இல்லை, அதை பத்தி கவலை இல்லை. அதுக்கு ஒரு சட்டம், அது என்னது, நாங்க எத்திக்ஸ் பாடம் சொல்லிக் கொடுக்கும்போது அறம்னு பேர், எத்திக்ஸ்னா அறம், அதை சொல்லிக் கொடுக்கும்போது சொல்லுவோம் எல்லா சட்டங்களும் அறங்களாகும், ஆனால் எல்லா அறங்களும் சட்டங்கள் ஆகாது. எல்லா சட்டமும் அறமாகும், ஆனா சட்டம் அறமாவாதுன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா அதுக்கு 1000 அமெண்ட்மெண்ட் வந்துருச்சுன்னு தெரியும் உங்களுக்கு. இப்ப இருக்கிற நிலவரத்துல எந்த சட்டம் போட்டு நாட்டை ஒழுங்குபடுத்தலாம் ஜட்ஜுக்கும் புரியல, லாயருக்கும் புரியாத நிலைமையில ஓடிக்கிட்டு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா அம்மாவை குழந்தை பார்த்து மூஞ்ச பார்க்காமலே திரும்பி போற வக்கர மனநிலையில் இருக்குது. ஆனா பெண்ணுக்கு உரிமை கொடுக்கணுங்கிற பிரச்சனை இருக்குது. இதை கேள்வி கேட்டாலும் பிரச்சனை இருக்குது. இதுல அன்பை பார்க்கறதா இல்ல சட்டத்தை பார்க்கறதா உரிமையை பார்க்கறதான்னு குழப்பம் நீதிமன்றம் வரைக்கும் உங்களுக்கு வாட்ஸ்அப் வரைக்கும் நிலவிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த மாதிரி நிலவரத்துலதான் கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு நாம பேச வேண்டிய நிலவரம். ஏன்னா இந்த மாதிரி இவ்வளவு அக்கிரமம் நடக்குது சார், கடவுள் இருக்கிறாரான்னு என்ன கேட்பான். ஏன்னா நாம தானே சொற்பொழிவு பண்றோம். அப்ப கடவுள் இருக்கிறாரா இல்லையா நான் எப்படி பதில் சொல்றது அப்படின்னா, ஒரு மாதிரி நான் இருந்தா கண்டிப்பா பதில் சொல்ல மாட்டேன். இப்ப எனக்கே அப்படி ஒரு பிரச்சனை வந்தது ஒரு காலத்துல. என்ன பிரச்சனை வந்ததுன்னா, ஒரு ஆளு நம்மளை பத்தி குறையே சொல்லிட்டு இருக்கிறான். எங்க பார்த்தாலும் இன்னும் கேட்டா ஆன்மீகம். இன்னைக்கு நான் சொல்ல போறது என்ன அப்படின்னா, ஓதாது உணர்தல். நீங்க உடனே பாட்டுக்கு அர்த்தம் சொல்லணும்னு யாரும் என்ன கேட்கக்கூடாது. இன்னைக்கு அது ரெண்டுத்தையும் முடிக்கணும். எதை அவ்வியம் ஆதி ஓர் ஆறும் தவிர்த்த பேர் அவ்வியல் வழுத்து மறுபெருஞ்சோதி. அவ்வியம்னா குற்றம், குற்றம் 6 அதை தவிர்த்து கடவுளை அடைகிற வழியை எனக்கு தந்தது. இது ஒரு அகவல். அதுக்கு முன்னாடி அகவல் தான் ஓதாது உணர்ந்திட ஒளி அளித்து எனக்கு ஆதாரமாகி அருட்பெருஞ்சோதி. இந்த 2 அகவலையும் நான் அர்த்தமா அதுக்கு அந்த வரிக்கு என்ன அர்த்தம் அதுக்கு என்ன பொருள்ங்கிறதுலாம் எவ்வளவு சொல்லியாச்சு. ஆனா அது அனுபவத்துல உங்களுக்கான சாதாரண மக்கள் வாழ்க்கையில அதை எப்படி நாம பொருத்தி பார்க்கறது அப்படிங்கிற விஷயம் தான் இன்னைக்கு. அதை அந்த மாதிரிதான் நான் இன்னைக்கு முடிப்பேன். இதுல எனக்கே அப்படி ஒரு பிரச்சனை நிறைய வந்த ஆரம்பிச்சது. இந்த மாதிரிலாம் நான் அப்பெல்லாம் இவ்வளவு தெளிவா அதாவது தத்துவத்துல தெளிவானால் தான். தத்துவத்துலன்னா சைவ சித்தாந்தத்துல நம்ம நிறைய நூல் இருக்கிறோம். இங்கேயே கொடிக்கவியெல்லாம் நாம ஒரு 4 பாட்டை 4 வருஷம் எடுத்திருக்கிறோம். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனாலும் எனக்கு என்ன வந்துச்சுன்னா, கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல, இந்த மக்கள்கிட்ட இருக்கிறார் நம்புங்க, நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்றதுக்கு நமக்கு தயக்கமா இருக்குன்னு ஒரு மண்டை எரிச்சல் வந்துதான். ஒரு நாள் நம்ம ஓதுவாருக்கு போனை போட்டு நீங்க என்ன கேட்காத சொற்பொழிவு போடாதீங்க நிறுத்தியே போயிட்டேன் நான். அதுக்கப்புறம் ஏறக்குறைய 2 வருஷம் கடவுளை பத்தி நம்ம பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே ஒரு நிறுத்தி வச்சிருந்தான். அதே மாதிரி நிலவரத்துல நான் பதில் சொல்றது வேற. இன்னைக்கு கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறது நான் பார்க்கிற சாட்சி வேற, நான் பார்க்கிற ஆட்கள் வேற, நமக்கு இருக்கிற சொந்த விஷயம் உறுதி வேற. ஏன்னா நாம இந்த கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறத காட்டி கொடுக்கறது இந்த காட்சி அளவையும் கிடையாது, நூல் அளவையும் கிடையாது, கருதல் அளவையும் கிடையாது. ஒரே ஒரு சாட்சி தான், அந்த சித்தர்கள் மாதிரி இங்க இருக்கிற மகான்கள் தான். அதுக்கு நீங்க நேரா பார்க்கிற மகானை பார்த்தாலும் சரி, இப்ப சமீபத்துல யாராவது சமாதியாகி அவங்கள அனுபவிச்ச மக்கள் கூட்டத்தை பார்த்தீங்கன்னாலும் சரி, அப்படி எனக்கு ஆதாரமா கிடைச்சவங்க தான் கொஞ்சம் பேர். இந்த கணக்கம்பட்டி சித்தருடைய சீடர்கள், அதுக்கப்புறம் பரஞ்சோதி பாபா சீடர்கள், அதுக்கப்புறம் இன்னும் இந்த வெங்கட்ராமசாமி சீடர்கள், இப்படி இவங்கெல்லாம் பார்த்து இவங்க சொல்றதை மட்டும் நான் கேட்கல, அவங்க அந்த சித்தர்கள் சமாதியாகி நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, நமக்கு எதை புரிய வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்த பிறகு பாம்பன் சாமி விஷயமா பேசும்போது நமக்கு கொஞ்சம் அந்த சிந்தனை மாறின பிறகு இப்ப நான் கொஞ்சம் அழுத்தமா கடவுள் இருக்கிறாருன்னு பேசுறேன். அதான் இப்ப இருக்கிற ஒரு 2-3 ஆண்டு கால சொற்பொழியோட நிலவரம். அதுக்கு முன்னாடி 10 வருஷமா நீங்க இதை பார்க்க முடியாது. அது ஒரு தத்துவமா இருக்கும். அந்த மெத்தட்ல இப்ப நான் ஓதாது உணர்தலை பத்தி சொல்லணும். அதான் இப்ப இருக்கிற விஷயம். அதுலதான் குற்றம் தீர்த்தல்னா என்னன்னு சொல்லணும். சரி, குற்றம்ங்கிறது அதாவது இந்த விஷயம் இன்னொன்னே நீங்க நடுவுல பார்க்கணும். குற்றம் செய்தல் எனக்கு இயல்பே, குணமா கொள்ளல் உனக்கு இயல்பே, சிற்றம்பலவா இனி சிறியே அப்படின்னு பேசினார் வள்ளல் பெருமானே. இதுக்கு முன்னாடி சுந்தரர் பேசியிருக்கார். குற்றமே செய்யினும் குணமென கருதும் நின் கொள்கை கண்டு குறைகழல் அடைந்தேன். இது சுந்தரர் தான் முதல்ல இந்த உலகத்துக்கு அந்த கொள்கையை சொன்னார். யார?
நம்ம திருஞான சம்பந்தர் முதலான அருளாளர்கள் குற்றம் செய்தாலும் நீ குணமாக ஏற்றுக்கொள்ளுவாய் அப்படின்னு முதல்ல சுந்தரர் இந்த உலகத்துக்கு சொல்றார். அதுக்கப்புறம் வள்ளல் பெருமான் தான் அந்த குற்றம் செய்தல் எனக்கு இயல்பே, குணமாக்கொள்ளல் உனக்கு இயல்பே அப்படின்னு தெளிவா அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறார். இப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, அவ்வியம் ஆதி ஓர் ஆறும் தவிர்த்த பேர் அவ்வியல் வழுத்தும் அருட்பெருஞ்சோதி. இந்த பாட்டு முக்கியமான பாட்டு. அதுல போடுற வார்த்தை நுட்பங்களும் ரொம்ப நுட்பமானது. அது வாய்ப்பு இருந்தா நம்ம பார்ப்போம், இருந்தாலும் அனுபவமா அதுக்கான முடிவை பார்ப்போம். இப்ப இந்த அவ்வியம் அப்படின்னா குற்றம். அந்த குற்றம் அப்படிங்கிறது 6 அப்படின்னு ஒரு பட்டியல் போடுறார். அவ்வியம் ஆதி ஓர் 6 குற்றமாகிய 6 விஷயங்களும் தவிர்த்த பேர் அவ்வியல் வழுத்தும் அருட்பெருஞ்சோதி. இந்த தவிர்த்தல் அப்படின்னா ஒண்ணு, அதுக்கு நேரம் நீங்க புரிஞ்சிக்கணும் அப்படின்னா பைபாஸ் பண்றது. இந்த குற்றத்தை நீக்குதல் அப்படிங்கிறதும் அதுல பைபாஸ் பண்றதும் கொஞ்சம் வித்தியாசம். அந்த பைபாஸ் பண்ற நீங்க ஏன் இதை நான் கொஞ்சம் தெளிவா சொல்றேன் அப்படின்னா, முழுக்க முழுக்க குற்றம் நீக்குதல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இல்ல. இந்த முழுக்க முழுக்க குற்றம் நீக்குதல் அப்படிங்கறத பத்தி எல்லாருக்குமான விஷயமா நீங்க பேச முடியாது. எல்லாருக்குமான விஷயம் என்ன, இப்ப வள்ளல் பெருமான் சுத்தம்னு ஒண்ணு பேசுறார். அதுக்கப்புறம் நீங்க நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஜோதியா, அதாவது ஆதி சுவாதியில ஜோதியா போறார். இவங்கெல்லாம் சுத்தம்தான். இன்னும் பாம்பன் சுவாமிகள் சுத்தாத்து விதம் அத்தியாச்சிரமம் எல்லாம் பேசுறார். இதெல்லாம் சுத்தம்தான். ஆனா இந்த சுத்தம் அப்படிங்கறத நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ அது ஒரு வெள்ளை அல்லது அது ஒரு லைட் அந்த மாதிரி எல்லாம் ஞாபகத்துல வேணாம். இப்போதைக்கு சுத்தம் அப்படின்னா என்னுடைய, அதாவது அது வெறும் தத்துவமாவோ கற்பனையோ படிக்காம என்னுடைய அனுபவத்துல அதுக்கு எங்க உதாரணம் இருக்கு அதுதான் இப்போதைக்கு நான் சொல்றது. அது உங்களை மேல கொண்டு போகும், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அவ்வியல் வழுத்தும் அருட்பெருஞ்சோதி, அதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அவ்வியல் வழுத்தும் அருட்பெருஞ்சோதினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த முன்னாடி பாட்டுல ஆதாரமாகி அருட்பெருஞ்சோதின்னு சொன்னார்ல, அந்த ஆதாரம் அப்படிங்கிறது கடவுளை குறிக்கும். இங்க அவ்வியல் வழுத்துங்கிறது அதனுடைய உண்மையை குறிக்கும். அதனால இருக்கிற வித்தியாசம். இந்த இயற்கை உண்மைன்னு கடவுளை பத்தி சொல்லுவார் வள்ளல் பெருமான். இங்க அவ்வியல் அப்படிங்கிறதுல அதுக்கு உள்ள இயற்கை உண்மை, கடவுளுடைய இயற்கை உண்மை வந்துட்டா அது ஆதாரம், எல்லாத்துக்கும் அதான் ஆதாரம். ஆனா ஒவ்வொரு பொருளுக்கும் உண்மை இருக்குது, அதை பத்தி பேச வந்தா அவ்வியல் வழுத்தும் அருட்பெருஞ்சோதி. அது அதனுடைய உண்மைத்தன்மை. இந்த ரெண்டு வேறுபாடை நீங்க புரிஞ்சுக்கணும். முதல்ல பார்த்தது ஒன்று என இரண்டு என ஒன்று இரண்டு என அவை அன்று எனங்கிறது தத்துவமா இந்த ஒன்னா ரெண்டான்னு சொல்ற சங்கரர் விஷயம். அதுக்கப்புறம் 9 என்கிற எண்ணை வச்சு நீங்க 3 இந்த உலகத்துல 9 பார்க்கலாம் சொல்றது. எப்படி போனாலும் 9 மறுபடியும் வந்து நிற்கும், எதுல சேர்ந்தாலும் 9 அதை காட்டாது. அதுக்கப்புறம் 9ங்கிறது 2ஆ பிரிஞ்சு இருக்கும்போது தன்னை மட்டும் அது காட்டிக்கவே காட்டிக்காது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் நீங்க அந்த 9 வச்சு நம்ம பிரிச்சதெல்லாம் நீங்க ஞாபகத்துக்கு கொண்டு வந்துருங்க. அதெல்லாம் என்ன, அடுத்த தத்துவவாதி சொல்றது உலகத்துல எப்படிப்பட்ட தத்துவம் வந்திருக்குது, அதுல கடவுள்னா என்னன்னு முடிவு பண்றதுக்காக சொன்ன முதல் அகவல் எது, ஒன்று என இரண்டு என ஒன்று இரண்டு என அவை அன்று என விளங்கி அருட்பெருஞ்சோதி. அது முடிச்சாச்சு, அது இப்ப நான் திரும்ப வர முடியாது, ஏன்னா அதுவே விரிவான விஷயம். அதுக்கப்புறம் நம்ம பேசுறது இப்ப அது ஒரு குற்றம். எது ஒரு குற்றம், கடவுளை பத்தி நீங்க தப்பா தெரிஞ்சுக்கிறதும் ஒரு குற்றம். இப்ப எனக்கு கடவுளை பத்தி யார் சொன்னது சரி அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் லெவல்ல யார் சொன்னதுனாலும் சரியா இருக்கலாம். ஆனா எது சரியான விஷயமா முடிவா இருக்கும். இப்ப அதுக்கு தான் போன வாரம் இப்படி சொன்னேன். உங்களுக்கு இங்க சொன்னான்னு தெரியாது, நீங்க இப்போ பகவத்கீதை இருக்குது, குர்ஆன் இருக்குது, பைபிள் இருக்குது, எதுல போனா நீங்க கடவுளை அடைவீங்கன்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? மற்றவன் பேசுவான் எல்லாமே கடவுளை நோக்கி தான் போகுது, சர்வ சமய சமரச கீர்த்தனை எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாம் வேற வேற நதிகள் தான், எல்லாம் கடலை நோக்கி சங்கமிக்குது, எல்லாம் கரெக்டு தான், எல்லாம் கரெக்டு தான். ஆனா அது கடவுளை நோக்கி எத்தனை கிலோமீட்டர்ல ஓடி கலக்குது, வேற ஆத்துல கலந்து கலக்குதான்னு யார் சொல்றது? நேரா எல்லாம் கடவுளை போய் போற தனி ஆறு கிடையாது. அந்த ஆறு வேற எதோடையாவது கலந்து தன்னுடைய மடையை மாத்தி வந்தா கடவுள்கிட்ட போகும், கடலுக்கு போகும்.
அது எப்ப தெரியும் உங்களுக்கு? இப்ப அதுக்கு தான் இப்போ ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. ஒரு ஒரு இப்போ நீங்களாம் தர்ம காரியம்லாம் நிறைய பண்றீங்கல்ல. போன வாரம் இங்க காலேஜில் ஒரு நண்பர் ஒருத்தர் வர வந்து, நான் ஒரு விநாயகர் கோயில் கட்டுறேன் குளத்தூர்ல, அது டொனேஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டார். நான் என்ன பண்றது, யாராவது முன்னாடி எதனா எழுதிக்கிறாங்களான்னு பார்த்தேன். அவர் நம்மளை வந்து கொக்கி போடுறாருன்னு தெரியும். ஏன்னா இவர் வந்து இவர் தான் அந்த சமயத்தில் இருக்கிறாரு. அதனால என்ன பண்ணுவாருன்னா, சரி நான் ஒரு 500 ரூபா போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, மற்றவங்க கிட்டே அதே காமிச்சு கேட்கிறாரு. அப்போ அவங்க என்ன போட்டாங்கன்னு என்ன கேட்காதீங்க. அப்போ ஒரு விவாதம் வருது. அவங்க எல்லாம் போயிட்ட பிறகு ஒருத்தர் சொல்றாரு, சார் இதெல்லாம் வேலையா சார், 4 பேர் ஸ்கூல்ல வந்து படிக்காத எவ்வளவு பசங்க இருக்கிறாங்க, கல்வி செல்வத்தை கொடுத்தா போதாது சார், இதுக்கெல்லாம் கொடுக்கணுமா சார்னு ஒருத்தர் பேசுறாரு. ஒருத்தர் என்ன சொல்றாரு, இது என்னங்க இது, அவன் வந்து வாங்க எதுக்கு போன நம்பிக்கை, நாங்க கட்டினா அவங்க கட்டிக்கிட்டோம், நாம என்ன எல்லாத்துக்கும் நாமளே கொடுக்கணும். உடனே இன்னொருத்தர் சொல்றாரு, சார் நீங்க கொடுக்குறீங்கல்ல, நீங்க நான் இன்னொரு 10 கோயிலுக்கு கொண்டாந்து ரெசிப்ட் கொடுப்பேன், நீங்க எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்னு. அப்ப இது வந்து என்னன்னு முடிவுக்கு வராங்க. இது வந்து நிலவரம். இதேதான் வந்து இதுதான் பலவிதமா கருத்து இருக்குதுன்னு அர்த்தம். அவங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும் கண்டிப்பா. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன் கேளுங்க. இதுல நீங்க மனிதர்களை பேச விட்டா, நீங்க எழுதுனா அத்தனை எழுத முடியாது. ஒரு 4 கருத்து 5 கருத்து தான் எழுதலாம். எல்லா மனிதர்களை பேச விட்டா அவன் ஒரு கருத்து எழுதும், வித்தியாசமா இருக்கும். அவ்வளவு கருத்து இருக்குதா ஒரு விஷயத்துக்குன்னு, அவ்வளவு பதில் கருத்து, வேற வேற கருத்து, அதை மறுத்து பேசுறதுக்கு எல்லாம் வரும். இப்ப நீங்க எது சரின்னு ஏத்துப்பீங்க? எல்லாமே சரின்னு தானே வாதாடுறாங்க, எல்லாம் படிச்சவங்க தானே, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இதே மாதிரி உங்களுக்கும் நிலவரம் வரலாம். இது இப்ப இந்த ஓதாது உணர்தலுக்கு இது ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டு. எனக்கு அன்னைக்கே நான் முடிவு பண்ணேன், இப்படி ஒரு பெரிய சிக்கலை எடுத்து வச்சுட்டு நாம உணர்தல் அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு முடிவு காணலாம் போல இருக்குது. ஏன்னா ஒரே விஷயம்தான், தர்ம காரியம்தான். அதுக்கு இப்படி பலவிதமான மறுப்பும் வரும், கேள்வியும் வரும். இதே விஷயம் இன்னைக்கு நேற்று இல்ல, சங்க காலத்திலே வருது. அவன் என்ன பண்றான், ஈயன இறத்தல் இழிந்தன்று, ஈயன் என்றால் அதனினும் இழிந்தன்று. முதல் விஷயம், கேட்கறது தப்பு, கேட்டுட்டாங்க கொடுக்காம இருக்கிறது அதோட தப்பு. இப்ப எது தப்பு? கேட்கிறது தப்பு. ஈயன இறத்தல் இழிந்தன்று, ஈயன் என்றால் அதனினும் இழிந்தன்று போட்டாரா இல்லையா? இப்ப நீங்க கேட்கறதுதான் முதல்ல தடுக்கணும். ஆனா நீங்க வந்து கொடுக்காம இருக்கிறதுனால நல்லவங்க கேட்டவங்க கிடையாது. கேட்காம இருக்கிறத எப்படி தடுப்பீங்க? அப்படித்தானே கொண்டு வரணும். சரி விடுங்க, ஈயன இறத்தல் இழிந்தன்று, ஈயன் என்றால் அதனினும் இழிந்தன்று சொன்னீங்கல்ல. இதே மெத்தட்ல திருவள்ளுவர்கிட்ட வந்தீங்கன்னா, நன்று ஆற்றலுள்ளும் தவறு உண்டு, அவரவர் பண்பு அறிந்து ஆற்றா கடைம்பார் அவர். நீ நல்லது செய், நான் வேணான்னு சொல்லல, அவன் நிலவரம் தெரிஞ்சு செய்யு, அவனுடைய தன்மையை தெரிந்து கொண்டு நீ நல்லது செய்யணுமே தவிர ஊழியத்துக்கு நல்லது செய்யாதுங்கிறார். இப்ப எனக்கு அவன் சொன்னது ஞாபகம் வந்ததுன்னா, அவன் கெட்டவனா நல்லவனா தெரியாது, நான் என் கண்ணை மூடிட்டு நான் கொடுக்குறேன் அப்படின்னு இவன் சொன்னான், நான் திருவள்ளுவருக்கு எதிரியாவான ஆக மாட்டான். சரி விடு. திருவள்ளுவர் அதுக்கு மேல இன்னொரு இடத்துல இன்னொரு வைக்கிறார். சொல்லிட்டு என்ன வைக்கிறார்னா, உதவி வரைத்தன்று உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. இது வந்து கொடுக்கிறது நன்று ஆற்றலும் தவறுண்டும் சொன்னாரு. இன்னொன்னு என்ன சொல்றாரு, நீ செய்யற இந்த உதவி இருக்குல்ல, அத உன்னை விட யாருக்கு நீ செய்யறையோ அவனை பொறுத்து தாண்டா நீ செய்யற உதவிக்கே மதிப்பீடுன்ற வேல்யூ அதுதான்ற. இப்ப பிச்சைக்காரன் என்னோட பெரிய ஆளா இருக்க முடியாது அதானே. இப்ப நான் செய்யணும், செய்யற காலத்துல அவனுடைய தன்மையை தெரிஞ்சு செய்யணுங்கிறது அங்க உதவும். எங்க பிச்சைக்காரனுடைய தன்மையை தெரிஞ்சு செய்யணும். பிச்சைக்காரனுடைய தன்மை எப்படி தெரிஞ்சுக்கிறது? எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? என்ன 4 போட்டா வேலை செய்ய முடியும்? எப்படி செய்வீங்க? இப்ப நான் சொல்றது ஒரு நல்ல விஷயம்தான். இங்க இருக்கிற எல்லாருக்குமே அன்னதானமும் உண்டு, அதுக்கப்புறம் என்னென்ன தானம் உண்டோ அதெல்லாம் பண்ணிட்டு தான் வரீங்க, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இந்த இது மடை மாத்தாம இருந்தா இதுலயே ஓதாது உணர்தல்னா என்னன்னு புரியும் உங்களுக்கு. அதுக்காக தான் இது. எப்படி அந்த வாதம் வந்ததோ ஒரு கொடுக்கறதுக்கு, அதே தான் இதை வேற கருத்தா மாத்தி சொல்றேன். இப்ப வந்து நான் வந்து ஒரு ஆளுக்கு பார்த்து கொடுக்கணும் அப்படின்னு நீங்க என்னது பிச்சை பாத்திரம் இருந்து பிச்சையிட அதானே வருது. அப்புறம் என்ன பாத்திரம், தங்க பாத்திரம் எடுத்துன்னு வந்தா காசு போடுவீங்க? அது ஒன்றும் கிடையாது இல்ல. எந்த ஓடு எடுத்துன்னு வந்தாலும் காசு போடுவீங்கல்ல. இப்ப நீங்க இதுக்கெல்லாம் நம்ம கொடுத்தா நல்லது, அவனுடைய தன்மையை பார்த்து கொடுனா என்ன முதல்ல பதில் சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா, அவன் பசியோட இருக்கிறானா பார்த்து சாப்பாடு வாங்கி கொடுன்னு ஒரு ஆளுக்கு சமாளிக்கலாம்ல.
தானே சார் சமாளிக்க முடியும். அவன் பசியோட இருக்கிறானா அப்படின்னு பார்த்து நீங்க சாப்பாடு வாங்கி கொடுங்க, காசா கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னா ஒரு சமாதானமான பதில் இருக்கும். நான் என்ன கேட்பேன், அவன் ஏற்கனவே நீங்க 5 ரூபா கொடுத்துருந்தீங்கன்னா ஏற்கனவே 10 ரூபா வச்சுக்கலாம், ஒழுங்கா அந்த மொத்த காசையும் போட்டு சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுருப்பான். நீங்க சாப்பாடு வாங்கி கொடுத்ததுனால அந்த 10 ரூபாய்க்கு அவன் பீடி பிடிப்பான்ல, இப்போ அவன் அதை என்ன பண்றது? இப்போ அது பாவம் தானே அது உங்களுக்கு. இப்போ சரிங்க, இப்போ பீடி பிடிச்சி எங்கேயாவது போட்டு கொளுத்தி எரிஞ்சு போய் ஒரு ஊரே எரிஞ்சு என்ன பண்ணுவீங்க? அப்புறம் அந்த பாவம் யார் தலையில வர்றது? இப்போ இப்படிலாம் வருது இல்ல. இப்ப அவனை எப்படி தெரிஞ்சு நீங்க கொடுப்பீங்க? கொடுக்கலாமா வேணாமா? இதுக்கு என்ன பதில் சொல்லி நீங்க இப்ப இந்த ஆராய்ச்சிலாம் விட்டுருங்க, ஒரு உடனடியா ஒரு முடிவுக்கு வரணும். இப்ப நீங்க வழியில போறீங்க, வந்து தோணிச்சு கொடுத்துடணும், போயிடணும், அவ்வளவுதான். அதுக்கு மேல அதை யோசனை பண்ணீங்கன்னா கொடுக்க மாட்டீங்க. இதுக்கு மேல இன்னொன்னு சொல்றாரு, நீங்க இருக்குதுன்னா தான் சார் நான் கொடுப்பேன், என்கிட்ட இன்னைக்கு இல்ல சார் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவீங்க இல்ல. அதுக்கும் திருவள்ளுவர் பதில் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீ வந்து எப்போ கிடைக்கும் அப்ப கொடுக்கலாம்லாம் நினைக்காத, அப்பெல்லாம் கொடுக்கவே முடியாது உன்னால. அதனால உன்னால என்ன முடியுமோ ஒல்லும் வகையான் ஓவாதே அறவினை செல்லும் வாயெல்லாம் செயல். இப்போ இவ்வளவு காசு இருந்தா கொடுப்பேங்க, இதுக்கு மேல என்கிட்ட இல்லைன்னு சொல்லல, அப்பவும் பொருத்தமா இருக்காது. இல்ல இவனுக்கு நான் வேற மாதிரி செய்யறேன்றதும் பொருத்தமா இருக்காது. அதுக்கப்புறம் நான் இப்பதான் செய்வேன் அப்படிங்கிறதும் பொருத்தமா இருக்கு. உன்னால என்ன முடியுமோ முடியறப்பெல்லாம் செஞ்சிட்டு, முடியறப்பெல்லாம் கூட நான் அது சொன்னது தப்பு. என்ன முடியுமோ அதை நீ எங்கெல்லாம் செய்ய நினைக்கிறியோ தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு. ஒல்லும் வகையான் ஓவாதே அறவினை செல்லும் வாயெல்லாம் செயல். அதுக்கு அர்த்தம் தெளிவா புரியுதா? இப்படி பொருந்தி வரும் என்று ஒல்லும் வகையான் ஓவாதே அது நடைமுறைக்கு ஒத்து வராது. இப்படி நான் இப்படி எந்த செய்வேன்னு சொல்றது நடைமுறைக்கு ஒத்து வராது. ஆனால் செல்லும் வாயெல்லாம் செயல், நீ எங்கெல்லாம் போறியோ உன்னால என்னெல்லாம் முடியுதோ அதை செய். இப்ப என்ன பண்ணீங்க, பஸ் ஏற கொடுக்கணும்னு பையன் ஓடி போய் இடத்த பிடிச்சிப்பான். வயசானவன் எப்ப இடம் பிடிக்கிறது முடியாது இல்ல. இப்ப நீங்க பசங்களுக்கு என்ன சொல்லி கொடுப்பீங்க? அவனை போய் எழுப்ப முடியுமா? அவன் தான் சண்டைக்கு வருவானே, அவன் தான் திடக்காத்திரமா இருக்கான், நீங்க சண்டைக்கு போக முடியாது. இப்ப எப்படி அவனை வந்து சின்ன வயசுலயே அவன் இல்லைங்க நான் ஓடி போய் இடம் பிடிச்சாலும் அவர் வந்து பெரிய ஒரு பொக்காரட்டும் நான் எத்தனை பேர் எழுந்திருப்பான். இப்பதான் பொம்பளைங்களுக்கே டேய் இடஒதுக்கீடு பெண்கள் மகளிர்னு இருக்குது, இந்த பக்கம் ஆண்கள் தானே, சீட்டு இல்லைனாலும் நாங்க தான் உட்காரோம், எழுப்பு பெண்கள் அப்படின்ற அளவுக்கு சண்டை போடுற அளவுக்கு மனநிலை வளர்ந்துருக்குது இப்போ அறிவாளிங்க மத்தியில. உங்களுக்கு புரியுதா? இப்போ இயற்கையா என்ன ஆச்சுன்னா இப்போ வந்து முடியல அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவாயிடுச்சு. அதனால எவனாலும் எங்கனாலும் சண்டை போடுறதாயிடுச்சு. அதே மாதிரிதான் இந்த ஒல்லும் வகையான் ஓவாதே அறவினை செல்லும் வாயெல்லாம் செயல் அப்படிங்கிறது எப்படி சொல்றார், எதனால சொல்றாரு அப்படின்னா, நீ இப்படித்தான் செய்வேன்னு ஒரு வரைமுறை வச்சிருப்பில்ல. நான் ஒரு ஆளுக்கு நான் தினம் சாமி பாட்டு தாங்க படிப்பேன் அப்படின்னு நினைச்சுக்கிறது இல்ல, அவனுக்கு கடவுள் செய்வாரா செய்ய மாட்டாரா அதே கேள்வி இங்க வந்துடும். என்ன பண்ணுவீங்க நீங்க? இந்த சாதாரணமா சொற்பொழிவாளர்கள் செய்வார்னு சொல்லுவாங்க, நான் சொல்லுவேன் செய்ய மாட்டாருன்னு சொல்லுவேன். ஏன்னா அவன் அதுக்குள்ள வரணும். எதுக்குள்ள வரணும்? அந்த செயல்பாட்டுக்குள்ள வரணும். என்னதான் தோத்திரம் படித்தாலும் ஒரு இடத்துல ஒரு சொற்பொழிவு நடக்குதுன்னா அந்த இடத்துக்குன்னு ஒரு நாகரிகம், அந்த இடத்துல நான் எவ்வளவு தூய்மையா இருக்கிறேன், அந்த இடத்துல என்னுடைய தொண்டு என்ன அப்படிங்கிறது, அல்லது கோயிலை சுத்தி என்னுடைய தொண்டு என்ன, அல்லது அதுல நான் மன அடங்குறேனா என்னுடைய, புரியுதா உங்களுக்கு என்ன நான் சொல்றேன்ட்டு? இப்ப தோத்திரமே பாடிக்கிட்டு ஒரு அளவு கீழே நெருப்பு வச்ச மாதிரி சூடாவே இருப்பான் எந்நேரமும். புரியுதா உங்களுக்கு? இப்ப கோயிலுக்கே தொண்டு பண்ணிட்டு இருப்பான் ஒருத்தன், அவன் வந்து தொண்டு பண்ணிட்டு இருக்கிற ஆள் எப்படி இருப்பான் சொல்லுங்க பாப்போம்? ஒரு யாராவது குப்பை போட்டோடனே கோவம் வரும், அப்புறம் இன்னொருத்தன் வேலை செய்யலாம் அவன் மேல கோவம் வரும், அவன் கீழே நெருப்பு வச்ச மாதிரி சூடாவே இருப்பான் எப்ப பார்த்தாலும். இப்ப அவனுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்க நீங்க? இவ்வளவு தொண்டு பண்றான் அந்த ஏன் இப்படி காயறான் அப்படின்னு நீங்க நினைக்க. ஆனா அது அவனுக்கு வருமா? வராது. ஏன்னா தொண்டுல டார்ச்சர் ஆகி போயிருக்கிறாரு அவர் தான். இப்ப அவனுக்கு இது வராது, இவனுக்கு இது வராது, அப்ப மொத்தமும் வரல இல்ல. இப்ப எப்ப உணர்தல் நடக்கவே இல்லையா? ஓதாது உணர்தல்ங்கிறது வரவே இல்லையா? இது எப்ப வரும்? ஆனா வராம இருக்காது. அதுதான் அந்த டெக்னிக். அதனாலதான் அவர் ஆதாரம்னு போட்டார். யாரு? வள்ளலார். ஆதாரம் போட்டதுக்கே காரணம் அதான், வேற எதுவும் அதுக்கு கொண்டு வராது. அதனாலதான் நான் அடிக்கடி, அதாவது தொடர்ந்து இப்ப கடவுள் இருக்கிறார் அப்படிங்கறத அந்த அழுத்தமா பிடிக்கிறதுக்கான அந்த விரிவான செயல்பாடு புரிஞ்சுது. இப்போ நான் ரோடுக்கு போறேன், ஒருத்தவங்க பூ விற்கிறாங்க, வாழைப்பழம் விற்கிறாங்க, இன்னொருத்தன் வந்து இன்னொரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறான், இன்னொருத்தன் பார்த்தா மயிலாப்பூர் கபாலி கோவில் வாசல்ல
கண்ணாடி வச்சுக்கிட்டு நிற்கிறான், 10 கண்ணாடி வச்சுன்னு உட்காந்துக்கிறான். எனக்கா அது என்னடா ஒரு கண்ணாடி எப்போ வைக்கிறது, இந்த கண்ணாடி அவன் வாங்குவான், வாங்கணும்னு நினைக்கிற ஆளு, இந்த கண்ணாடி வீட்டில் வைக்கணும்னு நினைக்கிற ஆளு கொஞ்சமாவது வசதியானவனா இருப்பான். அவன் இவங்கிட்ட வாங்க மாட்டான், ஒன்று கடைக்கு போய் என்னது அந்த ஸ்டோரில் வாங்குவான், இல்லை கந்தசாமி கேரட்ட போய் கண்ணாடி கடையில் வாங்குவான். இவன் இங்கே வச்சிருக்கிறானா, இவனுக்கு எப்போ வைக்கும், ஒரு கண்ணாடிக்கு 10 ரூபா கிடைக்குமா, இவன் இந்த கண்ணாடி 10 கண்ணாடி விற்றாதான் 100 ரூபா வரும், இவன் உழைக்கிற உழைப்புக்கு நடக்குமா? கிட்ட போனால் அவன் சாமியை பார்த்து வேற புலம்பிட்டு இருக்கிறான், சாமி இன்னைக்கு யாராவது வாங்கிட்டு போனவங்க வேற புலம்பிட்டு இருக்கிறான். இப்ப அவனுக்கும் கடவுளுக்கும் என்ன விஷயம்? இப்ப இவனுக்கு எல்லாத்துக்கும் விடுதலையை பத்தி நாம சிந்திச்சா எப்படி சிந்திக்கலாம்? அப்புறம் எல்லாருக்கும் எல்லாம் நடக்கணுங்கிறத பத்தி எப்படி சிந்திக்கலாம்? எப்படி சிந்திக்க முடியும் உங்களால? இப்ப நீங்க திருஞான சம்பந்தர்ல இருந்து அருணகிரிநாதர் வரைக்கும் பாட்டு பாருங்க, இல்ல அந்த மாதிரி குழப்பமா இருக்குது இல்ல? இப்போ எல்லா சாமி பாட்டையும் பாடினா ஒரு முடிவு வர முடியல. எல்லா பாட்டும் தெரியும், ஆனா எதுலையாவது ஒன்றுல முடிவுக்கு வரணும்ல. எல்லாம் தெரியுது இல்ல? இப்ப அந்த மாதிரி எனக்கும் எல்லாருக்கும் செய்யணும், எல்லாம் நல்லா இருக்கணும் தான் கடவுளை நம்ம வழிபடுறோம். ஆனா இப்படி ஒரு ஆள் கண்ணாடி கடை வச்சுன்னு கோயில் வாசல நிக்கிறான். அப்ப நான் அவனை பார்த்து, சரி கண்ணாடி விற்கலனா கூட பரவாயில்ல, ஒரு 50 ரூபாய் கொடுத்துட்டு போயிடலாமா, நம்ம பாவமா இருக்குன்னு நினைச்சேன். அப்புறம் நமக்கு என்ன வரும், இவன் 50 ரூபாய் நாளைக்கு இன்னொருத்தங்கிட்ட எதிர்பார்ப்போம். அப்ப இவன் மனநிலை விற்கிற தொழில இருந்து மாறிடும். அப்ப இப்படி வருது, நம்ம உடனே ஆராய்ச்சி பூர்வமா ஒதுங்கிறோம். கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டா, சரி அவன் முன்னேறுவானா முன்னேற மாட்டானா, இதெல்லாம் எப்படி முடிவு போறீங்க? அவனுக்கும் அதான் நிலவரம். கோயில்ல பாராயணம் வச்சு ஞானியா உட்காந்துருப்பாருல்ல, அவருக்கும் அதான் நிலவரம். 2 பேருக்கும் நிலவரம் ஒண்ணுதான். ஆனா இவங்க அடுத்த கட்டத்துக்கு வர்றதுங்கிறதோ, அடுத்த வாழ்க்கையை நேர்மையா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுங்கிறதோ, என்னத்தை புரிஞ்சுக்கினாங்கிறதோ எதுல இருக்குது அப்படிங்கிறதோ அந்த ஓதாது உணர்தல் அப்படிங்கிறதனுடைய கருத்து. இப்போ அந்த திருக்குறள்ல சொன்னல, இந்த உதவி செய்யறது நல்லது, இப்ப எல்லாம் இப்ப உங்களுக்கு நல்ல ஞாபகம் வருது இல்ல? இப்ப செய்யலாமா வேணாமா, எப்ப எனக்கு இதுல தெளிவான முடிவு வேணும் அப்படின்னு கேக்குறீங்கல்ல, இந்த முடிவை பொதுவுல சொல்ல முடியுமா? அதனாலதான் திருக்குறள்ல அங்கங்க ஒரு விஷயம் வர்ற மாதிரி இருக்குல்ல, இதையும் பொதுவுல சொல்லி முடிவு கட்ட முடியல? சொல்லுங்க பார்ப்போம். இப்ப திருக்குறள்ல இப்ப நான் சொல்ற மாதிரி எல்லாரும் சொல்ல மாட்டாங்க, இன்னொருத்தர் சொல்ற மாதிரி நான் சொல்ல மாட்டேன். இப்ப இப்ப ஏன் இல்ல திருக்குறள் ஏன்பா ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போக வேண்டியது? அவர் தெளிவா ஒரு இடத்துல நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையா நாளப்படுங்கிறாரு, ஒரு இடத்துல பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்குங்கிறாரு, ஒரு இடத்துல நீங்க பொய்யே பேசக்கூடாதுங்கிறாரு, அப்புறம் நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மைன்னு ஒண்ணு சொல்றாரு. இதெல்லாம் ஏன் சொல்றாரு? மாற்றி மாற்றி சொல்ற மாதிரி இருக்குதுன்னு ஒருத்தர் கேள்வி கேட்பானா இல்லையா? இப்பெல்லாம் இதுக்கெல்லாம் என்ன, அப்ப இதுல வாழ்க்கையில உண்மை இருக்குதா இல்லையா, இதுல பிடிக்க முடியுமா முடியாதா, இதுல கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த முதல்ல இதுக்குள்ள திருக்குறளுக்குள்ள வர்றதுங்கிறதே எல்லாருக்கும் கிடையாது. திருக்குறளுக்குள்ள வர்றது நீங்க அதிகாரத்தை விட்டுருங்க, அதிகாரம்னா ஆட்சி, அந்த ஒழுக்கம் சொல்றோம், அறிவு சொல்றோம், இதெல்லாம் சொல்றோம்ல, இதுக்குள்ள நீங்க எல்லாரும் வர்றது கிடையாது. இதுக்குள்ள எல்லாரும் வரவும் முடியாது, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதனாலதான் ஒரு பெரிய அறிஞர் டெல்லி பல்கலைக்கழகத்துல பேராசிரியர் இருந்தார், சாலை இளந்திரையனார்னு பேர். அவர் இளந்திரையன், அவங்க ஒய்ஃப் மனைவி சாலினி இளந்திரையன், 2 பேரும் ரொம்ப புகழா இருந்தாங்க, பேரோட தான் இருந்தாங்க. அந்த சாலை இளந்திரையன் ஒரு கட்டுரை எழுதினார், திருக்குறளை நீங்க ரொம்ப வலியுறுத்தாதீங்க, ஏன்னா அதுபடி எவனும் வாழறது இல்லை, அதனால எதுக்கு அதை போய் வாழ்வியல் நூல் நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு எதிர்வினையா ஒரு கட்டுரை எழுதினார். இது எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதுக்கே நீங்க அதை பாராட்டிட்டு உட்காந்துருக்கீங்க, எவனுமே நீங்க அதுபடி வாழல, அது எப்படி வாழ்க்கைக்கு உகந்த நூல்னு எப்படியா சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு தெளிவா கேட்டார். ஆனா அந்த வாழ்க்கைக்கு உகந்த நூல்னு யாரால சொல்ல முடியும்? கோபம் மட்டும் வரும், அது என்ன எப்படி பேசுறாரு, அது வாழ்க்கைக்கு உகந்து வராது, அது எவ்வளவு உண்மைனா இருக்குதுன்னு கோபம் வருது இல்ல? ஆனா யாராவது அதுக்கு யார் எந்த மாதிரி ஆள் அப்படி சொல்ல தகுதி படைத்தவன் சொல்லுங்க பார்ப்போம். திருக்குறள் வாழ்க்கைக்கு உகந்த நூல் அப்படின்னு ஒரு ஆள் சொல்றான், இன்னொருத்தன் சொல்றான் அது வாழ்க்கைக்கு ஒத்து வரலப்பா, எல்லாராலையும் வாழ முடியல அப்படிங்கிறான். இப்ப யாரு அதுக்குள்ள நிப்பான்? சார் அதுக்கு ஒரு பக்கம் இருந்தா தான் சார் வருவான், அதுக்கு ஒரு அனுபவம் இருந்தாதான், அதுக்கு ஒத்து வர்றவனுக்கு தான் சார் அது உண்மை தெரியும். இப்ப நீங்க திருஞான சம்பந்தர மற்றவங்க எல்லாரும் ஒத்துக்குவாங்களா? அல்லது வள்ளல் பெருமானுடைய மரணமிலா பெருவாழ் அவர் உண்மையிலேயே ஒளி உடம்பு ஆனாருங்கிறத நீங்க நம்பிக்கையில ஏத்துக்கிறது வேற, மறைமேடையில் வரைக்கும் உங்களுக்கு ஒத்துக்கல இல்லை. அவங்க இன்னைக்கும் பெரிய அறிஞர்கள் சைவ சித்தாந்தம் அது இதுன்னு பேசுற எல்லாரும் அது இன்னும் உண்மை தெரியலங்க அப்படின்றாங்களா இல்லையா? ஏன் சொல்றாங்க? உண்மையா பொய்யா உங்களை கேட்டா என்ன சொல்லுவீங்க நீங்க? ஐயோ சாமி அதெல்லாம் உண்மைதான் சாமி அப்படின்னு நீங்க போவீங்க. அது நம்பிக்கையில, ஒரு பொண்டாட்டி புருஷன் மேல இருக்கிற நம்பிக்கையிலையோ அல்லது புருஷன் பொண்டாட்டி மேல கல்யாணம் ஆகணும் இருக்கிற நம்பிக்கையில சொல்ற மாதிரி அது இல்ல பிரச்சனை. இப்போ நான் சொல்ல வந்தது தெளிவா அதுக்குள்ள உங்களுக்கான ஆதாரம் வரணும், அதுதான். அதனாலதான் அவர் அந்த வார்த்தையை அங்க போட்டார். இப்ப நிறைய கருத்து சொன்னார்ல, இப்ப எல்லாமே குழப்பற மாதிரி தானே இருக்குது உங்களுக்கு.
ஆமாம் சார், எல்லாமே குழப்பற மாதிரி தான் இருக்கும். இப்போ தெளிவு எங்கே வரும்? அதுதான் தட்டு தட்டா பிரிக்கிறது. நீங்க பிச்சை போடுன்னு சொல்றது யாருக்கு தெரியுமா? நீங்க போய் பிச்சை போட்டுருக்கிட்ட மாட்டீங்க. சாதாரணமா உழைச்சிட்டு போறவங்கிறான் பாரு, அவன் சாதாரணமா கேட்ட உடனே கண்ணு மணி தெரியாம காசை கொடுத்துட்டு போயிடுவான். நீங்க ஏன் கொடுக்க மாட்டீங்க? உங்களுக்கு கொஞ்சம் மூளை வேலை செய்யுது, இவனுக்கு கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா அப்படின்னு வேலை செய்யுது, அதனால நீங்க போட மாட்டீங்க. அதான விஷயம். அப்ப அந்த அறம் யாருக்கு போய் நிக்குது? நீங்க கேட்டவனுக்கு ஏன் போட மாட்டீங்க, அவங்க ஏன் கேட்டவனுக்கு போடுறாங்க? ஒண்ணு உங்க பேர ப்ராப்ளம், இல்ல அவங்க மேல உங்களுக்கு ப்ராப்ளம். இப்ப சரி, நான் போய் வச்சுங்களேன், இப்ப நான் போய் பிச்சை போடலாமா போடக்கூடாதா? என்ன சார் இவர் கேட்கறவனுக்கு கொடுக்காம கூட போறாரு, இவ்வளவு மோசமா நடக்கிறாரு, தொழில் பண்ணிட்டு இதெல்லாம் இவ்வளவு ஊருக்குலாம் உபதேசம் பண்றாரு, இருந்தாலும் அந்த ஆளு பாவம் கேட்கலாம் கொடுக்காம போறாரு, எவ்வளவு மோசமானவன் நீங்க சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? கண்டிப்பா சொல்லுவீங்க. இல்ல கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா இப்படி கேட்டா என்ன சொல்லுவீங்க? அதான் சிக்கல் அடிக்குது. கொடுக்க மாட்டேங்கிறது பத்தி உங்க பார்வையில தப்புன்றது, ஏன் பார்வையில இப்படி விட்டுருங்க. இது அப்படியே பிரேக் போட்டுட்டு நீங்க இப்படி வாங்க. என்ன தெரியுமா, நீங்க யாரோ எப்படிப்பட்ட சூழல்ல வாழறீங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல பார்த்தா நான் இப்படிப்பட்ட மோசமான ஆளுங்களோடலாம் வாழ்ந்தேங்க, இப்ப பார்த்தா எனக்கு இவ்வளவு நல்ல மனிதர்கள்லாம் கிடைக்கிறாங்க அப்படின்னு யாராவது சொல்ற மாதிரி இருந்தா அதையும் விட்டுருங்க. இப்படி வச்சுங்க. உங்களுக்கு அது ஞானம் எப்போ வரும்? ஞானம் வருதுங்கிறாங்கல்ல, ஞானம் என்னன்னு தெரியல, ஒரு தெளிவு, அவ்வளவுதான். நீங்க ஞானம்னா ரொம்ப எல்லாம் குதிக்க வேணாம். ஒரு தெளிவு எப்போ வரும்? ஒரு பிரச்சனை வந்தாதான் வரும். அறிவுலாம் தனியா எங்கேயும் தொங்காது, வராது. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாதான். 1000 தடவை சொல்லியிருப்பாங்க, அவனை நம்பாத அவளை நம்பாத. ஐயோயோ அவங்கதான் பெரியவங்க, தலையில தூக்கி வச்சு ஆடி இருப்பான், சொத்தும் போயிருக்கும், பித்தும் போயிருக்கும், எல்லாம் போயிருக்கும். கடைசியில அவன் பண்ண துரோகத்துல அன்னைக்குதான் உண்மை தெரியும். இவ்வளவு நாள் சொன்னாங்களே ஏன் கேட்கல அவன்? அந்த பிரச்சனை வரலன்னா இப்ப இது யாருக்கு தெரியுமா? இதுவும் இந்த இடம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உதாரணமா மட்டும் நீங்க நிக்க கூடாது. உதாரணமா சொல்லி தத்துவம் பேசுறது அது ஓதாது உணர்தல்ல போய் சேர்ந்துரும், இது ஓதி உணர்தல்ல போய் சேர்ந்துரும். இந்த ஓதாது உணர்தல இந்த தத்துவத்தை நீங்க இந்த உதாரணத்தை பிரிச்சு பார்க்கணும். இப்போ அவனை நம்பாத அப்படின்னு அவங்க சொன்னாங்கல்ல, இவன் அப்ப மடையனா அப்படி கேட்ட என்ன சொல்லுவீங்க? இங்கேயும் குழப்பறீங்க அங்கேயும் குழப்பறீங்களே என்னத்தான்னு கேட்கக்கூடாது. அவங்க அறிவாளியா சொன்னாங்க, இவன் மடையனா? அப்ப பொம்பளை பேச்சை கேட்கறனா, இல்ல அம்மா பேச்சை கேட்கறனா, இல்ல அப்பா பேச்சை கேட்கறனா, இவனுக்கு நான் அறிவு கிடையாதா அப்படின்னு சொன்னா இவன் தெளிவான ஆள் தானே, இவன் ஏன் அவனை போய் நம்பனா? அதுக்கு என்ன பதில் சொல்லுங்க? ஒன்றும் குழப்பமா இருக்குல்ல. இந்த மாதிரி யாரையும் நம்பி கெட்டது இல்லையா? நீங்க ஒரு பிரச்சனை இல்லாம காலத்தை ஓட்டிங்க. இப்போ ஞானம் வரணும்னா நீங்க ஏதாவது பிரச்சனை வரணும், அப்பதான் ஞானம் வரும். இப்போ நான் வீட்டுல அம்மா அப்பா யார் சொல்லியும் அவனை நம்பல அப்படின்னா, அவங்க அனுபவத்துல ஒரு ஆளை வெளியில வச்சு சொல்ற வார்த்தை அது. அவங்க அப்படியே படிச்சு அவன் மூஞ்ச பார்த்து அவன் கெட்டவன்னு சொல்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அவங்களும் வாய்ப்பு வந்தா அவனை பயன்படுத்துவாங்க. அவங்களுக்கு என்னன்னா பயன்படுத்துறதுக்கு மட்டும் ஒரு ஆள், மூணாவது ஆள் வேணுங்கிற வகையில சொல்ற வார்த்தை அது. ஆனா இவனை பொறுத்த வரைக்கும் ஏன் நம்புறான் அப்படின்னா, இவன் கேரக்டர் இதானே. இங்க நீங்க என்ன பதில் சொல்லுங்க, நல்லா புரியணும் இந்த இடம். அதாவது ஒரு மனிதனுக்கும் ஒரு தனி பண்பு இருக்கும். தனி பண்புனா நான் சொல்றேன்ல, ஒரு ஆளுக்கு குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனை, அவரு மனைவி திட்டுது, நீ ஏன் உயிரோட இருக்கிற, பசங்க 2 பேரா சேர்ந்து அடிக்கிறானுங்க, ராத்திரியா ஜனம் அடிக்கிறானுங்க, இல்ல வாரத்துக்கு ஒரு தடவை அடிக்கிறானுங்க. அவர் என்ன பண்றாரு, என் பொண்டாட்டி தான் வேணும், புள்ளதான் வேணும்னு அவங்களை விட்டு பிரிய மாட்டேங்கிறார். அப்பயார் சொல்றாங்க, மேற்கு மாற போனா கூறாமல் சன்னியாசம் கொல் அப்படிங்கிறாங்க. அது ஏன் அவருக்கு ஒத்து வரல? சரி, இன்னொருத்தர் பிரச்சனையே இல்ல, வீட்டை விட்டு போலாம் பாக்குறாரு, ஆனா அவங்க விட மாட்டேங்கிறாங்க. ஏன் அவங்க விட மாட்டேங்கிறாங்க? இவரு போக மாட்டேங்கிறார், போலான்னு நினைக்கிறார், ஏன் போல? சிலர் போயிட்டே இருக்கிறார், எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தா நான் போயிடுவேன், இந்த மாதிரிலாம் அவஸ்தைப்பட மாட்டேன்னு ஒருத்தர் சொல்றாரு. இப்ப இந்த 3 பேருக்கும் விஷயம் ஒண்ணு தானே, ஒரே விஷயம்தான். ஆளுக்கு ஏன் மாறுது? அவர் பிறந்ததுல இருந்தே அவர் புத்தி அப்படிதான். அதாவது ஒரு ஆளு நாம இந்த பிறப்புல நாம ஒண்ணுத்துக்கு ஆசைப்படுவோம், அந்த பிறப்பு அதுலதான் பிரச்சனையா இருக்கும்.
எதுல இப்ப நான் அடிக்கடி நிறைய மாணவர்களை பார்த்துருக்கிறேன், நண்பர்களை பார்த்துக்கிறேன். ஒரு சிலர் குழந்தை குடும்பம் நல்ல ஒழுக்கமா நிம்மதியா வாழ்ந்துன்னு நினைப்பாங்க. ஆனா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா கல்யாணமே பிரச்சனையா இருக்கும். அப்ப அவன் அதை நினைச்சு தானே கோயிலுக்கு வருவான். சில பேர் சின்ன வயசுல நல்லா கல்யாணம் ஆகி செட்டில் ஆயிருப்பான். அதுக்கப்புறம் ஏன்டா இந்த கல்யாணம், இதுக்கு மேல எதுக்கடா இங்க நம்ம எங்க சாமியாரா போனோம், அதை நினைச்சு கோயிலுக்கு வருவான். இப்ப இந்த நினைப்பு எங்க இருந்து வந்தது? இந்த நினைப்பு வர்ற மாதிரி ஒரு விஷயம் அதுதான் அவனுக்கு பிரச்சனையா இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டேன்ல, ஞானம்னா என்னன்ட்டு. அதாவது ஒழுக்கம்னு ஒரு விஷயத்தை வச்சதுனாலதான் ஞானம்னு ஒண்ணு வருது. அது இல்லைன்னா ஞானமே கிடையாது. எப்ப இவன் தனக்கு மனைவி சுத்தமா இருக்கணும், தனக்கு புருஷன் சுத்தமா இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்பதானே அவங்களுக்கு பிரச்சனையா தெரியுது. எப்படி இருந்தா நான் அதை பத்தி பிரச்சனை இல்லைன்னா உங்களுக்கு ஞானம் கிடையாது, ஒரு புண்ணம் கிடையாது, பணம் மட்டும்தான விஷயம். அப்ப ஞானம்ங்கிறது எங்க வருது? எங்க அது அப்ப திருக்குறள் வந்து நிக்குதா இல்லையா? விஷயம் உங்களுக்கு ஞானம்ங்கிறது எப்ப தெரியுமா? இப்படிதான் நாம வாழணும்னு ஒரு விஷயம் நீங்க பண்ணப்ப அதுல ஒரு பிரச்சனை வர்றப்பதான் ஞானம். சரி இப்படி வச்சீங்கப்பா. நான் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவேன்ல, அடுத்த பிறப்புல பாசம் இல்லாத அப்பா அம்மா, ஏருக்கு மாறா இருக்கிற பொண்டாட்டி, உதவாத பிள்ளைங்க வந்தா நான் சீக்கிரம் துறவியா ஏன் அப்படின்னு நான் ஆண்டவங்கிட்ட வேண்டேன்னு வச்சுங்களேன். இது சரியா தப்பா? இந்த பொறுப்புல நான் இப்படி இருக்கும்போது அது சரிதான். ஏன் நான் ரொம்ப பாசமா இருந்து மாட்டிக்கிட்டு அவஸ்தப்படுறேன்ல, அடுத்த பொறுப்புல பிரச்சனையே இல்லை, நம்ம பாட்டு சன்னியாசம் போயின்னு இருக்கலாம்ல. உங்களுக்கு கடவுள்கிட்ட ஏன் அப்படி கேட்கக்கூடாது? ஏன் சார் அப்படி கேட்குறீங்க? கடவுள் எப்படி நினைக்கிறாரா? உங்களுக்கு துறவு ஒன்று கேளுங்க சார், இந்த மெத்தட்ல தான் வரணும்னு ஏன் சார் கேட்குறீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? இல்லப்பா, சரி நான் நினைக்கலனாலும் எனக்கு கடவுள் எப்படி எனக்கு அந்த துறவை கொடுப்பான், இல்ல எனக்கு எப்படி வாழ்க்கையில இன்னொரு கட்டத்தை கொடுப்பான், அல்லது எனக்கு இன்னொரு கட்டத்தை நான் எப்படி அடைவேன், இப்படி கேள்வி ஒரு விஷயம்தான். அடுத்த கட்டத்துக்கு நாம போகணும். கடவுள் கொடுப்பான்னு நினைப்போமா இல்ல நாம போறோம்னு நினைப்போமா? கடவுள் கொடுப்பான்னு யாரும் நினைக்க மாட்டீங்க சார். சும்மாலாம் கதை விடக்கூடாது. அது அந்த மாதிரி ஒரு ஆளும் நினைச்சுதா நம்ம இதுலயே வரலாறு கிடையாது. எது அருளாளர்கள் வரலாறுலயே அப்படி கிடையாது. அதனாலதான் குற்றமே செய்யணும் குணமென கருதும் நின் கொள்கைன்னு பாடுறதுக்கு காரணமே அதான். ஏன்னா திருஞான சம்பந்தரும் நான் குற்றம் செஞ்சேன்னு சொல்றாரு, திருநாவுக்கரசரும் நான் குற்றம் செஞ்சேன் வேற சமயத்துல இருந்து வந்தேன்னு சொல்றாரு. திருஞான சம்பந்தர் நேரா குற்றம் செஞ்சேன்னு சொல்லல, நான் போன பிறப்புல தெளிவாக தானே இருந்தேன், இந்த பொறுப்புல ஏன் பொறுப்பு கொடுத்தேன்னு கேட்கிறார். அந்த இடத்துல ஒரு புள்ளி வைக்கிறார். அப்படி இல்லையா திருஞான சம்பந்தர் வருத்தப்படுறாரு, ஒரு இடத்துல காசு பிரச்சனை ஆயிடுச்சா இல்லையா, காசுக்கு கொஞ்சம் இந்த மதிப்பு குறையுது இல்ல, திருவெழிமேலையில வாசி வருதா இல்லையா, அப்ப வாசி வந்துட்டா அதுக்கு பேர் என்ன, வாசினா என்ன, அவ்வளவுதான் விஷயம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் வந்து நீங்க எவ்வளா இருந்தாலும் அவங்களுக்குள்ள என்ன ஒரு விஷயம், ஒரு இக்கு வந்து நிக்குது. அதனால நீங்க ஒன்னும் கவலை எல்லாம் பட தேவையில்ல. நீங்க வந்து யாரும் தெளிவா வந்து கடவுள் எனக்கு அடுத்த பிறப்பை அவர் தருவார்னு யாரும் சொல்ல மாட்டோம். அது வாய் ஒப்புக்காக சொல்றது. ஆனா நம்ம முயற்சி பண்ணிட்டு தானே இருக்கிறோம். முயற்சிங்கிறது இல்லாம இல்லை, ஆனா கடவுள் தருவாருன்னு ஒரு வாய் ஒப்புக்கு நாம சொல்றோம். இப்ப இவ்வளவு நேரம் பேசுனது என்ன வந்து கடவுள் நான் சொல்றேன்ல, இப்ப அடுத்த பிறப்பு நான் கேட்கறது ஞானம் வருதுன்னு சொன்னேன்ல, ஒழுக்கம்ங்கிற ஒரு விஷயத்தை நாம அடிப்படையா வச்சதுனாலதான் அதோட மோதிரம். இப்போ ஒருத்தர் இருக்கிறார் சார், இப்போ வந்து இதெல்லாம் நீங்க தப்பா நினைக்க கூடாது. ஏன்னா இப்போ இருக்கிற நிலவரம் அது. ஏன்னா நம்ம எல்லார்கிட்டையும் நான் மாணவர்கள்ட்டையும் அப்படித்தான் சொல்லுவேன்பா. ஒரு காலத்துல வந்து நடிகை வந்து ஒண்ணு சொல்லுச்சு, நீங்க வந்து இப்பெல்லாம் வந்து முன்னாடியே திருமணத்துக்கு முன்னாடியே என்ன வேணாலும் உறவு வச்சுக்கலாம்லாம் பேசி அப்ப யாரும் கல்லூரி மாணவர்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கல. ஏன் சார் நாங்க போய் இதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு கேட்டான் பையன். நான் சொன்னேன், டேய் நாளைக்கு உனக்கு வர பொண்டாட்டி பத்தாண்டா பேசினாங்க அவங்க, அது தெரியலடா உனக்கு அப்படின்னு. அப்ப இது இந்த பொறுப்பு நமக்கு தானே இருக்குது. நாளைக்கு எனக்கு வர்ற அப்ப இவனுக்கும் அதான் கேள்வி. அப்ப இப்படியே சமூகம் போச்சுன்னா, இப்போ ஒரு சமூகம் வந்திருக்குது. என்ன சமூகம்? நீ முன்னாடியே என்ன தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ எனக்கு ஒழுக்கமா இருந்தா போதும், அந்த அளவுக்கு மனதை சமாதானப்படுத்திக்கிற ஒரு சமூகம் 75% வந்துச்சு இப்போ. அதுல ஒரு நண்பர் இருக்கிறாரு, இப்ப சமீபத்துல வர்றாரு. அவர் வந்து சார் என்னுடைய மனைவி வந்து இந்த மாதிரி நான் வந்து வேற ஆளோட எல்லாம் பார்த்துட்டேன், நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்கிறாரு. வந்து நான் என்ன பதில் சொல்றது இருக்கு? இப்ப வந்து நீங்க இப்படிலாம் வந்து சமூகம் வந்து இப்ப வந்து தெளிவா விதைச்சிக்கிட்டு இருக்குது இல்ல. இப்ப இதுதானே அவருக்கு பிரச்சனையா இருக்குது. நான் என்ன சொல்லுவேன் அவருக்கு? ஆஹா, இப்ப அவருக்கு நான் என்ன சொல்லுவேன் சொல்லுங்க பார்ப்போம். யோ கடவுள் உனக்கு எவ்வளவு அற்புதமா பண்ணிருக்க, குழந்தைய கொடுத்து மனைவியும் உங்ககிட்ட இருந்து பிரிச்சு ஞானி ஆகிறதுக்கு இவ்வளவு அழகா உனக்கு வேலை பார்த்துருக்கிறாரு அப்படின்னு நான் சொன்னா அவர் ஏத்துக்குவாரா? ஏத்துக்கிற மனநிலைக்கு வர வச்சனால அப்படியே சொல்ல முடியும். நீங்க என்ன அது சிரிக்கிறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. நான் இப்படியே சொல்லியிருக்கிறேன். ஒருத்தர் ரொம்ப நோயாளியா நம்ம மருந்துகிற கோயில் சம்பந்தப்பட்டவர் தான். அவர் இப்படியே கேட்டேன், ஏங்க இவ்வளவு அவஸ்தைப்படுறீங்க, பேசாம தற்கொலை பண்ணீங்க, பெருமான் அடுத்த பிறப்புல ஈஸியா புது ஸ்பாட்ஸ் எல்லாம் கொடுப்பாரு அப்படின்னா. நானு
அதுக்கு அவர் சொன்னார், இல்ல சிவா, நான் தற்கொலை பண்ணி கூடாதுன்னு ஒரு புக்ல படிச்சேன் சிவான்னாரு. அப்ப கடவுள் அவர் என்ன பண்றான், காப்பாத்துறதுக்கு அந்த எல்லாருக்கும் அந்த ஞானம் வராது இல்ல. அவர் 1000 படிச்சாரு. எதை படிச்சாரு? நல்லவங்கிட்ட நல்லதா பேசணும்னா படிச்சாரு, என்னென்னமோ படிச்சாரு. ஆனா இது மட்டும் யாருக்கு நிக்குது? அது எல்லாருக்கும். அதாவது அதுதான் நான் சொல்றது, உன்னை தாக்கணும், உன்னை நிக்க வைக்கணும், உன் பிறப்புல உனக்குன்னே ஒரு விஷயம் இருக்கும். அது எல்லாருக்கும் அதான். அதுதான் அவங்க பிறப்பு, அதுதான் வினையின் பேரு. அதுதான் நாங்க கர்மாம்பம் தத்துவத்துல அதுதான் அவன் ப்ரீ எஸ்டாப்ளிஷ்டு பர்த் அப்படிங்கிறது. அதான் முன்னரே அதை அவனுக்குள்ள இததான் புத்திங்கிறான். இந்த புத்தியில ஒரு ஆப்பு ஒண்ணு சொறி வச்சிருக்கோம். ரொம்ப விவரமான ஆள் தான் சார். இப்ப இங்க இருக்கிற ஆள் விவரமான ஆள் யாரு? நான் தானே. நானே போய் நிறைய அடி வாங்கிக்கிறேன் சார். இப்ப இவ்வளவு விவரமா இருந்து நீங்க அடி வாங்குறீங்களே என்ன சார்னா, அதான் அந்த நேரத்துல கொஞ்சம் ஏமாந்துட்டேயா. இது நான் சொல்லல, சுந்தரர் வரைக்கும் அதான். இப்ப கடவுள் என்ன பண்றாரு அப்படின்னா, சுந்தரர் கூட சத்தியம் பண்ணிட்டு கண்ணை பிடிக்கிட்டான். இவ்வளவு விவரமா இருந்தார். கடவுள் கூட பாட்டு பாடி கடவுளை போய் தெருவா அலைய விட்ட ஒரு ஆளு திருவொற்றியூர்ல கொஞ்சம் ஏமாந்துட்டார் கடவுள்கிட்ட. கண்ணு போச்சா இல்லையா? இப்ப இந்த அவமானம் அவருக்கு வரணுமா? அந்த வயசுல என்ன 18 வயசு தான். ஆனா 16வது வயசுல அவர் யாரு? திருவாரூர்ல கடவுள் விஷயமா கடவுள் அவருக்கு நடந்து அவருக்கு சாப்பாடு கொடுக்குறான். இந்த வழி நடுக்க இங்க சாப்பாடு திருக்கச்சூர்ல கொடுக்குறான். எவ்வளவோ வேலை நடக்குது. பின்னாடிதான் கடவுளையே வேலை நிறைய வாங்குற அளவுக்கு தகுதி உள்ளவர். கடவுள் என்னுடைய நண்பன்னு அவர் உலகத்துக்கு அறிவிக்கிறான். எங்க திருவாரூர்ல நீ என் நண்பன் ஒருத்தன் வரான், நீங்க அவனை கூட்டிட்டு போங்க, மாலை மரியாதையோட கூட்டிட்டு போங்கன்னு முத திருவாரூருக்கு என்ட்ரி ஆகும்போதே கடவுள் சொல்றான். அந்த அளவுக்கு பெரிய ஆள். அவரே கொஞ்சம் ஏமாறுறாருன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க ஏமாந்தாரா இல்லையா? ஏமாந்தாரு. எப்படி ஏமாந்தாரு? அதுக்கு முன்னாடி வேற மாதிரி ஏமாந்ததெல்லாம் இருக்குது. வேற மாதிரி எப்படி ஏமாந்தாரு ஞாபகம் இல்லையா? ஒன்னும் இல்ல, கோயில்ல அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி ஏமாந்தாருல, அங்கதானே பிரச்சனையே ஆரம்பிக்குது. அப்ப முதல்ல ஏமாறது இருந்தா இப்ப அறிவாளியா இல்லையான்னு கேள்விக்கிட்ட என்ன பிரச்சனை? ஐயோ ஒரு அறிவாளிங்க சுந்தரர் அப்படின்னு சொல்லுவீங்க. இப்ப இதெல்லாம் என்னன்னு பதில் சொல்லுவீங்க. இது எதுக்கு சொல்றீங்க சொல்லுங்க பாப்போம். இந்த வரலாறுலாம் எதுக்கு சொல்றோம்? அது மூலமா ஒரு படிப்பினைய கொடுத்து அதுல ஒரு கொள்கையை நிலைநாட்டுறாருல. அப்ப இதுதானே ஞானங்கிறோம். அப்ப அதுக்கு முன்னாடி அதுக்கு பேர் என்ன வைக்கிறோம்? ஒழுக்கம் பேர் வைக்கிறோம். அது இப்படி நடக்கணும்னு சொல்றோம். அப்ப அதுல போய் நாம நின்னதுனாலதான் அது பிரச்சனையா தெரியுது. எது நமக்கு இப்படி இருக்கணும், நாம இப்படி ஒழுங்கா இருக்கணும் அப்படிங்கறதுனால பிரச்சனையா தெரியுது. இப்ப பிரச்சனை நல்லதா கெட்டதா என்னன்னு சொல்லுங்க. இது வரைக்கும் நான் தெளிவா என்ன சொன்னேன்? அவ்வியம்னா குற்றம்னு சொன்னல முன்ன, அதை தான் இப்ப வேற மாதிரி உங்களுக்கு டீல் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னன்னா, இப்போ ஒருத்தர் அவருடைய மனைவி தப்பு பண்ணிச்சு, இல்ல அவருடைய பொண்ணு தப்பு பண்ணிச்சு, ஏதோ ஒண்ணு வச்சுங்கோ. இல்ல இவரு புருஷன் தப்பு பண்ணிட்டாரு. இல்ல இப்ப நான் இப்படி கூட கேள்விப்பட்டேன், அந்த ஆம்பளைங்கெல்லாம் ஏகப்பட்ட தப்பு பண்ணிட்டு வரான், அவனை வச்சுன்னு பொம்பளைங்க கொடுத்த நேரத்துல அப்புறம் என்ன இவன் மட்டும் பொம்பளைக்கு யோசனை பண்றான் அப்படின்னு நினைச்சு பார்த்தேன் நானு. புரியுது அவங்களுக்கு? சால்வேஷன் கொடுக்கணும்ல நானு. அப்ப நாம ரெண்டு பக்கமும் தானே நம்ம தப்பு சொல்லுவோம், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இப்ப இவரு ஒழுக்கமானவரா அவர் ஒழுக்கமானவர் இல்லையா அப்படின்னு பார்த்து சொல்லி சரி விடுங்க, அதை பத்தி கவலை இல்லை. சில பேருக்கு அதை பத்தி பெருசா நினைக்க மாட்டான், சில பேர் பெருசா நினைப்பான். அப்புறம் அவனுக்கு ஏன் அந்த மனநிலை இப்படிதான் நிறைய சொல்லிட்டேன். இந்த இடம் இப்ப நீங்க இப்ப கடைசியா சொல்ற இடம் என்ன அப்படின்னா, அந்த பிரச்சனை இல்லைன்னா எனக்கு ஞானம் வராது. இப்ப பிரச்சனை தப்பா சரியா? ஒழுக்கம்படி தப்பு தான் சார். இப்ப இப்படி வச்சுங்களேன், அறம் செய்ய விரும்பு அவ்வையார் தானே எழுதினாங்க. உடனே அறத்தை உன்னால் செய்ய முடியாவிட்டாலும் அறத்தை செய்வதற்கு நினை அப்படின்னு உடனே நம்ம ஆளுங்க விளங்க எழுதினாங்க. அது அப்படி இல்லை. அது முதல்ல உன்னால என்ன முடியுமோ அதை செய். முதல்ல ஆரம்பிச்சம்பார் பிச்சை போடுறது. அதுக்கு அடுத்தது அடுத்த கட்டமா நீ என்ன செய்யணுமோ அதை செய்யற இடத்துக்கு போவ. ஏன்னா பிச்சை போடுறது மட்டும் அறம் கிடையாது, இன்னும் அயோக்கியத்தனமா அதுல ஒரு ரகசியம் இருக்குது. என்ன அர்த்தம்னா, பிச்சைக்காரன் கடைசி வரைக்கும் இந்த நாட்டுல இருக்கணுங்கிற ஒரு அயோக்கியத்தனம் அதுல இருக்குது. அதையும் ஒத்துக்கூடாது இல்ல. நீ பிச்சை போட்டு ஒரு நாட்டுல நீதி எழுதி வச்சான்னா அது நான் என்ன பொறுத்த வரைக்கும் அது தப்பு. ஏன்னா அந்த நாட்டுல பிச்சைக்காரர்களை அவர்கள் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் அதுவும் தப்பு தான். அப்ப அறம் செய்ய விரும்பு அப்படின்னா என்ன தெரியுமா? முதல்ல உனக்கு என்ன முடியுதோ அது உன்னை மனிதனாக காட்டும். இப்ப உன்னை எப்ப அது கடவுளா காட்டும்? கடவுள் நிலைக்கு இப்ப கடவுள் ஏத்துக்கிறாருன்னு எப்ப சொல்லுவீங்க? அத அதுக்குதான் இன்னொரு உதாரணம் அடிக்கடி நம்ம சொல்லுமே.
இப்போ உங்களால முடிஞ்ச வரைக்கும் ஒரு 1000 பேருக்கு சாப்பாடு போடுங்க. 1000 பேர்ல எவன் நல்லவனே தெரியாது. 1000 பேரும் கூட அயோக்கியனா இருக்கணும், சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு சாப்பிட வர்ற அளவுக்கு குத்து வச்சவன் அவன் தான். இப்ப 1000 பேர் நீங்க காவி கட்டின அயோக்கியனா இருக்கலாம், அல்லது வெள்ளை வேட்டி கட்டின அயோக்கியனா இருக்கலாம். அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஓவரால் அயோக்கியன் தான் வந்திருப்பான். அந்த 1000 பேர் அயோக்கியனுக்கு சாப்பிட போட்டதுனால இன்னொரு 10,000 பேருக்கு போட்டீங்கன்னா அதுல ஒரு நல்லவனை சொருவாங்க. நல்லவனை கண்டுபிடிக்கணும்னா நீங்க இப்படி ஒரு 10,000 பேருக்கு சாப்பாடு போட்டாதான் ஒரு நல்லவனுக்காக சாப்பாடு போட்டுருப்பீங்க அப்படின்னு வச்சுங்களேன். இப்ப 1,00,000 பேருக்கு சாப்பாடு போட்டாதான், அது கூட ஒரே டைம்ல போட்டீங்கன்னா கிடைக்குமா தெரியாது. அதுக்கப்புறம் நீங்க சாப்பாடு 1,00,000 பேருக்கு சாப்பாடு போட்டீங்கன்னா தான் என்ன கிடைக்கும்? கடவுளுக்கு போய் சேர்றவன, கடவுளுக்கு போய் சேர்ற மாதிரி தகுதி படைத்தவனுக்கு சாப்பாடு போட முடியும். இதுக்கு நடுவில் இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. நீங்க 1000 பேருக்கு சாப்பாடு போட போதே உங்களுக்கு பிச்சைக்காரன் ஆயிருப்பீங்க. நீங்க இன்னொரு 1000 பேருக்கு சாப்பாடு போறதுக்கு முது வலிக்க ஆரம்பிச்சிடும். எப்படா போறது? 1000 பேருக்கு சாப்பாடு போட்டு கடவுளுக்கு நடுத்தூர்ல கொண்டாந்து விட்டான்னு திட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க. இப்ப இதுல இருந்து நீங்க எப்படி வளருவீங்க? எப்படி வளருவீங்க? அங்க நீங்க உங்க எண்ணம், உங்க நேர்மை, உங்களுடைய சத்தியத்தை கணக்கு போட்டு உங்களால இன்னும் 1000 பேருக்கு போட தெரியல, நீ ஒரு ஆளே உன்கிட்ட சாப்பாடு வந்து வாங்கி போறான் பாரு, அவன் கடவுள்கிட்ட போய் சேர்ற ஆளு அப்படின்னு அவனுக்கு உனக்கு தெரியாமலே அவனை வர வைப்பான். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. இது ஏதோ நீங்க திட்டமிட்டு செஞ்சா நடக்காது. அது நீங்க பாட்டு போயிட்டே செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா, ஏன் தெரியுமா இது இந்த ப்ராப்ளம்? இதெல்லாம் நான் சொன்னது வந்து என் அனுபவத்துல சொல்றது. இதெல்லாம் என் அனுபவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து கடவுளுக்கு சாட்சி யாரு? கடவுளுக்கு சாட்சி யாரு அப்படின்னா இப்ப இருக்கிற சித்தர்கள் தான். இப்ப கணக்கம்பட்டி சித்தர் இருந்தாரு, பரமஜோதி பாபா இருந்தாரு. இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, போற ஆளுக்கு கேன்சரை நீக்கிருக்கிறாங்க, போற ஆளுடைய பிரச்சனையை, பாக்கிய பிரச்சனை நீக்கிருக்கிறாங்க. இப்படின்னு ஏகப்பட்ட பேர், 10,000 பேர், லட்சக்கணக்கான பேர் மலேசியாவில இருக்கிறாங்க, சிங்கப்பூர்ல இப்படிலாம் நிறைய பேர் வராங்க அந்த குரு பூஜைக்கெல்லாம். அவங்களெல்லாம் நான் பார்த்து கேட்பேன். ஒன்றும் இல்லை, பரமஜோதி பாபா என்ன பண்ணுவாராம், வரவங்களுக்கு 4 பிஸ்கட் தான் கரெக்டாக கொடுப்பாராம். 4 பிஸ்கட், மேரி பிஸ்கட் இல்லை 50-50. கொஞ்சம் ரொம்ப நோயாளியா வராங்கல்ல, அப்போ அவனுக்கு போய் ஒரு காஃபி வாங்கி கொடுத்தாங்க, காஃபி வாங்கி கொடுப்பார். அவ்வளவுதான், அவன் பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அந்த காஃபிலேயே ஒரு 5 ரூபாய் காஃபில அவன் வாழ்க்கையில இருந்த பிரச்சனையை முடிச்சிருவார். இன்னும் சில பேருக்கு கேன்சர் வரைக்கும் நீக்கிருக்கிறார். இப்படி ஆயிரக்கணக்கான பக்தர்கள். இப்பதான் போன வாரம் குரு பூஜை போச்சு, நேற்று அவருக்கு நட்சத்திரத்துல குரு பூஜை வந்தது, பால்நல்லூர்ல. அதுக்கு வந்து அவருக்கு சமாதி. இப்படி இல்ல ஆயிரக்கணக்கான பக்தர்கள். இப்போ ட்ரம்ஸ் சிவமணியும் அவருடைய சிஷியன் தான், அவரால் வளர்க்கப்பட்டவர் தான் அவரு. இப்ப இப்படி சொல்றாங்க அவரை பத்தி. நான் கேட்கும்போது அதுக்கு என்ன விஷயம், ஏன் எல்லாரையும் லைன் கட்டி அவங்க சரி பண்ணல அப்படின்னா, கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிற சாட்சியம் மட்டும்தான் அவங்க காட்டுவாங்க. அவங்களே கடவுள் ரோல் எடுத்துக்கிறது இல்ல. நீங்க பாக்குற இந்த உலகத்துல இதெல்லாம் தாண்டி நாங்க இருக்கிறோம், கடவுள் ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான ஒரு என்னது அது சாட்சியா அவங்க நமக்கு தெரியுறாங்க. இப்போ அவரு வந்து உங்ககிட்ட சாப்பிடணும், நீங்க போய் கொடுத்தா அவர் வாங்கி சாப்பிட மாட்டார். அவர் வந்து சாப்பிட்டா நீங்க பெரிய ஆள் ஆயிடுங்க. எப்படி நடக்கும் அது? நீங்க போய் அவர்கிட்ட கொடுத்தா வாங்கி சாப்பிடுவாரா? நீங்க உங்க வேலையை எங்கேயோ திருநெல்வேலியில பண்ணிட்டு இருந்தா கூட ஒரு நாளைக்கு கடவுள் ஆர்டர் போட்டு, எப்பா திருநெல்வேலிக்கா நீ போயிட்டு வாங்குவார், அங்க உங்க மூலமா ஒரு சாப்பாடு கொடுக்க வைப்பாரு, உங்க பிரச்சனையை தீர்க்க வைப்பாரு. இப்படிலாம் நடக்கும். அதுல இது ஒரு பெரிய உலகம். இது நடக்காம இல்ல, இன்னி வரைக்கும் நடக்குது. இததான் திருவள்ளுவர் ஒல்லும் வகையான் ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல்னா, நீ செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்பதான் ஐயோ முடியல இன்னைக்கு உக்காந்துட்டீங்கன்னா அன்னைக்கு வந்திருப்பாங்க அந்த சித்தர்கள், நீங்க அவங்களுக்கு கொடுக்க முடியாம போயிடும். அப்ப அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அந்த அதுக்கப்புறம் நீங்க கடை தேரவே முடியாது. ஏன்னா இந்த கடவுள் அந்த அந்த செட்டிங்ஸ், நீங்க எப்படி ஒவ்வொன்றுத்துக்குள்ளயும் செட்டிங்ஸ் போடுறீங்களோ, அந்த கட்டமைக்கிறீங்கல்ல, அந்த மாதிரி கடவுளுக்கு ஆளும் அதுக்கான வாய்ப்பு அமையணும். இப்ப நான் வச்சுங்களேன், இப்ப நான் வந்து எனக்கு ஒண்ணு நடக்கணும், இதை நான் கடவுள்கிட்ட கேட்கிறேன். அவர் எப்படி நேராக கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது. இப்ப அவர் என்ன பண்ணுவாருன்னா, எனக்கு செய்யறதுக்கு வேண்டிய நேரம் கூட சொல்லக்கூடாது, அந்த ஆள் வரணும். அதை வச்சுதான் நேரம். யார் மூலமா செய்யணுமோ அந்த டைம்ல தான் செய்ய முடியும், அந்த ஆளை வச்சுதான் செய்ய முடியும். இது கடவுள் திட்டம். அதுக்கு நடுவில் 6 மாசம் கேப் இருக்குன்னு வச்சுங்க. இப்ப நான் என் கருத்தை மாத்திட்டா கடவுள் செய்யல அப்படி போயிட்டு என்ன ஆகும்? அவ்வளவுதான். கடவுள் அடுத்த பிளானுக்கு திங்க் பண்ணி ஆகணும்ல. சரி விடு, எனக்கு நல்லது பண்ணணும், அதுக்கேற்ற ஆள் வரனா கடவுள் பண்ணுவாரா? பண்ண மாட்டார். அப்ப கடவுள் பண்ணுவாரா? பண்ண மாட்டார். பண்ணுவார். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல.
பண்ணாம இல்ல, நீங்க நினைக்கிறதையே பண்றதுக்கும் நீங்க நினைக்காமலே அல்லது நினைச்சதுக்கு ஏத்த மாதிரி எதை கொடுக்கணுமோ அதை கொடுக்கறதுக்கும் இடைவெளி இருக்கு. கேட்டவன் கேட்டதை கொடுக்கறதுக்கும் கேட்டவனுக்கு எது சரியோ அதை கொடுக்கறதுக்கும் இடைவெளி இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணுங்க. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கேட்டதை கேட்கிறவனுக்கு கொடுத்துட்டா அப்புறம் அடுத்த பிரச்சனையை அவனுக்கு அதுலயே அழிச்சு விட்டுருவாங்க. கேட்டது நல்லதா கொடுக்கணும்னு முடிவு பண்ணாங்கன்னா கொடுக்கவே மாட்டாங்க. அது உனக்கு கெட்டதுன்னு புரிய வைப்பாங்க. இது ஏதோ சமாதானம் கிடையாது. இதெல்லாம் நீங்க அதுக்குள்ள வந்தாதான் புரியும். அதனாலதான் ரோட்ல நிக்கிறவனுக்கு தர்மம் பண்றதுக்கும் ரோட்ல நிக்கிறவனுக்கு புராணம் சொல்றதுக்கும் உங்களுக்கு சாஸ்திரம் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ரோட்ல நிக்கிறவனுக்கு புராணம் தான் சொல்ல முடியும், அவனுக்கு போய் பிச்சை தான் போட முடியும். ஆனா இங்க வந்தவனுக்கு நான் ஏன் சாஸ்திரம் சொல்லணும், அந்த அளவுக்கு உங்களுக்கு துணித வச்சிருக்கிறான் கடவுள். உங்களையும் கசக்கி புரிஞ்சதுனால நான் சொல்றது உங்களுக்கு புரியும். புரியுதுன்னா என்ன, உங்க அனுபவத்துல ஒத்து வரும். இப்ப இதுக்கு பேருனா எப்படி அந்த வாத்தியாருங்க 5 பேர் பேசினாங்க இல்ல, கொடுக்கறது ரைட்டா தப்பான்னு 5 விதமான கருத்து இருக்குல்ல, அந்த மாதிரி மனிதர்கள் அவன் வாழற இதுக்கு ஏத்த மாதிரி தான் அவனுக்கு உண்மை நிக்கும். அவனால தர்மமும் அவனை தாண்டி பண்ண முடியாது. இப்ப இது என்னன்னு சொல்லுவீங்க? இப்போ இந்த கட்டம் எப்ப தெரியும்? இதுதான் ஓதாது உணர்தலோட ஹைலைட். அதாவது நான் தான் தர்மம் பண்றேன், அதை வச்சுதான் எனக்கு புண்ணியங்கிறாங்க. ஆனா தர்மமும் என்னுடைய நிலவரத்துக்கு ஏத்த மாதிரி தான் நான் பண்றதுக்கு எனக்கு நினைப்பு வருது. இப்ப என்ன பண்ணுவீங்க? இப்போ இதுல ஏதாவது புரிஞ்சுதா? அதாவது புரியாம இல்ல, இது வாழ்க்கையில உங்களுக்கு, அதாவது எனக்கு அப்பா அம்மா தங்கச்சி அண்ணன் தம்பி இவங்க எல்லாம் ஒரு அமைப்பா வர்றாங்க அப்படின்னா எனக்கு இந்த பிறப்புல ஒரு அறிவு இவங்களால வரும். அதுல எனக்கு நான் நினைக்கிறது பிரச்சனை ஆகும். ஆனா இந்த பிரச்சனையை தாண்டி நான் நல்லவங்கிறதுல நிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தனி தகுதி. இதுக்கு என்ன பேர் கொடுத்தீங்க? இதுக்கு தானே நீங்க அறிவாளிங்கிறீங்க, இதுதானே ஞானிங்கிறீங்க. ஞானினா ஏதோ துறவுக்கு போறோம் இல்ல, உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற பிரச்சனையில நீங்க எடுக்கிற ஸ்டாண்டு தான் ஆன்மீகம். ஆனா ஸ்டாண்டை எடுக்கிறதுக்கு உங்களால முடியாது, நீங்களா பண்ண முடியாது. எப்ப நடக்கும்? நல்லா இந்த இடம் மட்டும் புரியணும். அதாவது நீங்க நல்லவங்க தான், ஸ்டாண்டுக்கு உங்களுக்கு புரிய வச்சு நீங்க அதுக்குள்ள வரணும். அதுவும் உங்க கையில கிடையாது, அதுக்கும் கடவுள் உதவி தான். அந்த மாதிரி நீங்க நிக்கிறதுக்கு இன்னொரு ஆளை செட் பண்ணுவான். அது வரலன்னா உங்களால நின்று ஜெயிக்க முடியாது. அப்ப இதுக்கு நடுவுல நான் யாருன்னு சொல்லுங்க பாப்போம். இப்ப நீங்க யாருன்னு நீங்க ஒவ்வொருத்தரும் சொல்லணும். எப்படி சொல்லுவீங்க? அங்கதான் உங்க நினைப்பு. அதாவது என்னுடைய எண்ணம் அதுக்குள்ள நிக்குது அப்படின்னா நான் பிறப்புலயே வளர்ந்துட்டேன்னு அர்த்தம். எண்ணம் நிக்குது அப்படிங்கறத நானா பண்றேனா அப்படிங்கறதான் இப்ப ஆராய்ச்சி. வள்ளலார் கொள்கையில இதான் தனித்தன்மை. மத்தவங்க விஷயமா இதை நம்ம பேசல. மத்தவங்க விஷயமா திருஞான சம்பந்தர் ஒரு முடிவு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, கஷ்டம் வருதுன்னு சொல்றாதீங்கப்பா தொண்டர்களுக்கு. நான் திருஞான சம்பந்தர் கஷ்டப்பட்டாரு, திருநாவுக்கரசர் கஷ்டப்பட்ட சொல்லாதீங்கப்பா. அருளாளர்கள் கஷ்டப்படல, உயருவார் அல்லர் தொண்டு செய்வார். ஞாபகம் இருக்கா? அதாவது அவங்க கஷ்டப்படலப்பா, தொண்டு பண்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப நீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டேன் நானு அப்படின்னு ஒரு ஆள் சொல்றீங்க வாழ்க்கையில. இது எப்ப சொல்லுவீங்க? இவ்வளோ கஷ்டப்பட்டம்பா அப்படின்னு சொல்றீங்க. எப்ப சொல்லுவீங்க? பெருமூச்சு விட்டு நீங்க வளர்ந்த பிறகு சொல்லுவீங்க. அதுலயே போயிருந்தா சொல்ல மாட்டீங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டேன் வளர்ந்துன்னு சொல்றீங்கல்ல, இதை தாண்டி இந்த மாதிரிலாம் என்ன கடவுள் காப்பாத்தி வளர்த்தான் அப்படின்னு எப்ப சொல்லுவீங்க? இவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு சொல்றதுக்கும் கடவுள் என்ன இப்படிலாம் காப்பாத்தி கொண்டு வந்தாங்கிறதும் ஒரே விஷயத்துக்கு தான். ஆனா அதை யார் சொல்லுவான்? அந்த இடத்துக்கு புரிஞ்சுக்கிறது தானே அதை சொல்லுவான். இப்போ எனக்கு புரியறதும் உங்களுக்கு புரியறதும் இன்னும் சில வாத்தியாரங்களுக்கு புரியறதுக்கும் வித்தியாசம் ஏன் இடைவெளி வருது? இந்த இடத்தையும் நான் தெளிவா சொல்லிடுறேன். நீங்க அதுக்காக ரொம்ப வருத்தப்பட தேவையில்ல. இப்ப நீங்க வாழற முறையில ஒரு பிரச்சனை வருது, எல்லாம் வருது, வாழ்ந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன். இதுலதான் நம்ம பிறப்பை ஒத்துக்கிறது.
போன பிறப்புல நான் வாழ்ந்தேன், இந்த பிறப்புல வாழ்ந்தேன், இப்படிலாம் மொட்டையா பேச தேவையில்ல. இந்த பிறப்புல இப்படிதான் நினைக்கிறேன், இந்த பிறப்புல இப்படிதான் பண்றேன், இந்த பிறப்புல நீங்க இதை மாத்திங்க அப்படின்னு சொல்றாங்க. மாத்த முடியல. இப்ப சிகரெட் பிடிக்கிறவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையில மாத்திக்கிறான், சில பேர் மாத்திக்காமையே போறான். சில பேர் மாத்திக்கிறதுக்கும் மாத்திக்காம போறதுக்கு என்ன வித்தியாசம்? அதுக்கு அவன் நினைப்பு தான் சார் காரணம். நீங்க என்ன சில பேர் மாத்திக்கிறான், சில பேருக்கு வர கெட்ட பழக்கத்தை யாராலையும் மாற்ற முடியல. அது வெளியே தெரியாம இருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. சரி சார், இப்ப அவன் மாத்திக்கிறான், மாத்திக்கல, இப்ப மாத்திக்கினா நல்லது, அதுக்கு வாய்ப்பு வந்தது, அவன் மாத்திக்கிற எண்ணம் வந்தது, மாத்திக்கிட்டான். சில பேர் பொண்ணுக்காக மாத்திக்கிறான், சில பேர் பொண்ணை வித்தே மாத்திக்க மாட்டான். சில பேர் குழந்தை படிக்குது, என் பொண்ணு சொல்லிச்சு சார், +2 போச்சு, நான் வந்து அது சொல்லிச்சு, அன்னிலிருந்து குடியினத்தன்னு ஒருத்தர் சொன்னாரு. இன்னொருத்தர் சொன்னாரு, என் பொண்ணு வந்து நான் என்ன பண்றேன், சீக்கிரம் சின்ன வயசுல ஒருத்தனை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவங்ககிட்ட ஒரு 50,000 வாங்கி குடிச்சுனே இருக்கிறேன் சார்ன்றாரு. என்ன வித்தியாசம்? அவன் எண்ணம் தானே வித்தியாசம். சரி, இந்த எண்ணத்தை மாத்தினாதான் நீங்க உருப்பட முடியும். எப்படி நடக்காது? நல்லா புரியுதா இந்த விஷயம்? இந்த பிறப்புல மாத்துறதுனாலும் சரி, மாறினாலும் சரி, மாறலனாலும் சரி, ஆனா மாறணும். எப்ப மாறும், எப்படி மாறும்? அதுல அடிபட்டு விடணும்னு நினைச்சு, இது வேணான்னு நினைச்சு விட முடியாம அவஸ்தைப்படுறான்ல, அவன் எண்ணம் விடணும், அவன் வளரணும் அப்படிங்கறது அவனாலேயே முடியல, அப்படியே போய் சேர்ந்துட்டான். இவன் இதுல திருந்திட்டான் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்கிட்ட அதை சேர விடாமலே முதல்ல இருந்தே பிறக்க வைக்கிறது தான் கடவுளோட வேலை. இந்த இடம் வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சாதான் குற்றத்தை நீக்கிறதுனா என்னன்னு தெரியும். அவ்வியம் ஆதிவோராரும் தவிர்த்த வேறு அவ்வியல் வழுத்து மறுபெருஞ்சோதின்னு சொல்றதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? குற்றங்களை நீக்கி என்னுடைய தன்மையை வாழ வைத்தன்னு அர்த்தம். இந்த இடத்துலதான் நன்று உடையானை தீயது இலானை நரைவெள்ளேறு ஒன்று உடையானை சிராப்பள்ளி குன்று உடையானை திருஞான சம்பந்தர் பாடினது உங்களுக்கு ஞாபகம் வரணும். கடவுளுக்கு நல்லதை தவிர கெட்டது கிடையாது. நான் கொஞ்சம் முன்னாடி சொற்பொழில் உங்களுக்கு சொன்னேன்ல, உங்களுக்கு ஞானமா ஆகணும்னா எப்படி பொண்டாட்டி வந்தா உனக்கு என்ன இருக்குது, நீதான் ஞானி ஆயிட்டியே, ஏத்துக்க முடியல உன்னால, அப்புறம் புலம்பிட்டு தான் வந்து நிக்கிற. நீ ஞானி ஆகிறதுக்கு தானே கொடுத்தான், ஏன் ஞானி ஆகல? அதுல என்ன பிரச்சனை இருக்குது? அப்போ நீ அதையே எதிர்பார்க்கற, இதுக்கு மேல அதுக்கு என்ன ரெக்கவரி இல்ல. கிட்டாதாயின் வெட்டன மரன் அபையார் வேற சொல்லிட்டாங்க, நீ ஏன் அதை மறந்துட்டு வரமாட்டேங்கிற? இல்ல சார், இது வேற, நான் எப்படி சார் அப்படின்னு நீ எதுக்கு அப்ப ஆசைப்படுற? அப்ப நீ என்ன செய்யணும்னு ஆசைப்படுற? உனக்கு இதுல என்ன புரிஞ்சுது? அப்ப இன்னும் புரியலையா? என்ன பண்ணுவான் அடுத்த பிறப்புல கடவுள்? இப்ப அவனுக்கு என்ன புரியல? ஆசையை விடு, ஈசனோடாயினும் ஆசையை விடு. எப்ப வரும் உங்களுக்கு ஆசையை விட முடியுமா? விட முடியாது. எப்ப வரும்? கிடைக்காம இருந்து ஆசைப்பட்டு அதுக்காகவே நொந்து போறானுங்க. இல்ல, ஏதோ ஒரு பொருளா இருக்கு, மண்ணா இருக்கட்டும், பொண்ணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், அது கிடைக்கவே இல்லைன்னு பதிகம் பாடுறது. நான் அடிக்கடி ஒருத்தர் காசுக்காக பாட்டை பாடிக்கிட்டே இருப்பாரு. கனகதாரா ஸ்தோத்திரம், அதுக்கப்புறம் திருவாவடுதுறை பதிகம், அதுக்கப்புறம் வந்து திருவீழி மேலை பதிகம், எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பாடுவார். அப்புறம் ஏதாவது காசுக்கு என்ன பதிகம் இருக்குதா? திருவீழி மேலை, திருவாவடுதுறை, கனகதாரா ஸ்தோத்திரம், இதை தாண்டி காசு வாங்கறதுக்கு இல்லையா? சரி விடுங்க. அந்த காசு வாங்குற பதியத்தை பாடிக்கிட்டே இருப்பார். அவன் தான் போன பிறப்புல காசே வேணாண்டாப்பான்னு கேட்டதுனாலதான் இந்த பிறப்பை கொடுத்தான் கடவுள். ஆனா இவன் காசு வேணும்னு பாட்டு பாடுறான். கடவுள் கொடுப்பானா கொடுக்க மாட்டானா? இவனுக்கு தான் மூளை இல்லை. போன பிறப்புக்கும் இந்த பிறப்புக்கும் சம்பந்தம் தெரியாது, ஆனா கடவுளுக்கு தெரியும். இப்ப அவனுக்கு ஆனா அது என்ன தெரியுமா விஷயம்? போன பிறப்புல கேட்டான், மானான்னு சொன்னான் பாரு, அதை தெளிவா சொல்லாதனால இப்ப குழப்பம் நடக்கிறான். தெளிவா சொல்லியிருந்தான்னா அப்ப இவனா புரிஞ்சுக்கணும். இதான் ஓதாது உணர்ந்துட. நீ கேட்டுட்டப்பா, உனக்கு இப்படி கொடுக்குறப்பா, உனக்கு புரிய மாட்டேன்டப்பா. அப்ப அவன் பாடுவான், இவன் பதியத்தை வேற பாடுறான், நான் வேற காசு கொடுக்கத்தா இல்லையா, இவனுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள நான் படாத பாடுபடுறேன்னு அவன் புலம்ப ஆரம்பிச்சிருவான். யாரு? கடவுள். இப்ப கடவுளோட நிலவரம் என்ன பண்றது? இப்ப அதான் அந்த குற்றத்தை நீக்கிறதுக்கு அவனுக்கு அடுத்த ஆள் மூலமா. இன்னும் கேட்டா நீங்க பாத்தீங்கன்னா கடவுள் வந்து ஒரு சில குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒரே ராசியில 10 பிறந்திருக்கும், ஒரே ராசியில அப்பா அம்மா இருக்கும், பிள்ளைங்க இருக்கும். இதெல்லாம் ஏன் தெரியுமா?
மொத்த பிரச்சனையும் ஒன்னா இருக்கும் அந்த குடும்பத்துக்கு. நீ ஒன்னா போய் பாருங்க, நிறைய ஆராய்ச்சி தனியா பண்ணி பாருங்க. அதாவது எல்லாத்துக்கும் ஒரே தசை ஓடும். இதுன்னா வேலை ஒன்னாவது கொஞ்சம் விருத்தகத்துல போறக்கூடாதா, அத்தத்துக்கு உதவி செய்யறதுக்குன்னு இல்லப்பா, அதுல பிறந்தாலும் அதுக்கு சந்திரம் மறைஞ்சு இது முட்டாள்தனமா இருக்குதுப்பா, அப்படிப்பா இப்படிப்பா எதையாவது ஒன்ன சொல்லி எதுல ஒரு நீங்க வேணா கிளாசிபிகேஷன் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. அந்த செட்டிங் இருக்குல்ல, ஒன்னோட ஒன்ன வச்சுதான் அவஸ்தைப்பட. ஒருத்தம் பெரிய ஆள் ஆகிறதுங்கிறது ரேர். நீங்க அடுத்தவங்களை பார்த்து சூடு போட்டுக்கீங்கல்ல, அவன் மாதிரியே நீ இல்ல. ஒரு பாதி மட்டும் நம்ம இப்ப நாவல் ஆசிரியருக்கு மாதிரி தான் நம்ம குடும்பத்துல அப்பா அம்மாவங்களாம். நாவல் ஆசிரியர் என்ன பண்ணுவானுங்க, இந்த நாவல் வெற்றி அடையணும், இதுல ஜெகன்மோகன்லாம் இதுல ஸ்பெஷலிஸ்ட். பிரச்சனை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரே நாவல் எழுதிப்பான். அப்படி ஒரு பிரச்சனை வந்தா இவனும் வாழ முடியாது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அப்பா அம்மா அவன் நல்லா இருக்கிறான், அவன் குடும்பத்துல அவங்க அப்பா மாதிரியா நீ இருக்கிற, அவங்க அப்பா அம்மா அதுங்க பிள்ளைங்க அப்போ எங்களை மாதிரி அதுங்க வளர்ந்தது, நீ காசு வந்துட்டா மட்டும் அதுங்களை பார்த்து அதுங்க மாதிரி இல்லை நம்பிக்கையில வச்சு அடிச்சுக்கிற. வளர்ப்பு முறை அதுங்க வளர்ந்தது இதுங்க வளர்ந்தது தனித்தனியா பாரு. நீ என்ன பண்ண, நீ திருந்தனியா, நீ செஞ்சியா, நீ என்ன கருத்து தெரிஞ்சிருக்கிற. நம்ம குடும்பம் இதுல அமைதி அடைகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதே நிலவரம் தான் நம்ம கடவுளுக்கும் இந்த காசு கேட்கிறவனுக்கு இருக்கிற நடுவுல இருக்கிற குழப்பம். இப்ப புரிஞ்சுக்கிறது எப்ப புரிஞ்சுப்பான்? புரிஞ்சிக்கணும்னா அதுக்கு தான் இந்த மாதிரி அருளாளர்கள் வந்ததெல்லாம். அருளாளர்கள் வந்தது அவங்கள பத்தி நம்ம பேசுறதே திடீர்னு அவனுக்கு அதுல அழுத்தம் வைக்கணும். எதுல வர்ற செய்தியில அழுத்தம் வைக்கணும். வச்சுட்டா இந்த பிறப்புலயே மாத்திடலாம். அது வாய்ப்புக்கு கிடைக்காது. இல்லைனாலும் பரவாயில்ல, நாம உழண்டுகிட்டே இருந்தா. இப்ப கடவுள் இப்ப போன பிறப்புல பணவானவன் இந்த பிறப்புல பணம் வேணும்னே பாடிட்டு இருக்கிறான். இப்ப அடுத்த பிறப்புல பணத்தை கொடுப்பானா இல்ல ஞானத்தை கொடுப்பானா? எப்படி கடவுள் பண்ணுவான்? ஒரு டெக்னாலஜி தானே இது. இப்ப நீங்களாம் எவ்வளவு அறிவியல் இருக்கிறீங்க, இப்ப டெக்னாலஜி தானே, எப்படி பண்ணலாம்? அவனுக்கு புரிய வைக்கணும் சார், இது கடவுள். அதுதான் கடவுள் புரிய வைக்காம கடவுள் விட மாட்டான். அவனை மாதிரி டார்ச்சர் பண்றவன் எவனும் இருக்க மாட்டான் கடவுளை மாதிரி. அதனாலதான் நான் அடிக்கடி கடவுளை அவன் பான் கிரிமினல் அப்படின்பேன். அதாவது கடவுளை மாதிரி ஒரு கிரிமினல் உலகத்துல ஏன் அப்படி நான் சொல்லனா, நீ எதுல வீக்னஸா இருக்கிறியோ அதுல நீ நல்லவன் தான், உத்தமமான ஒழுக்கமான தான் இருப்ப. அந்த ஒழுக்கத்துக்கு என்னென்னலாம் உலகத்துல படிச்சிருக்கிறியோ, ஞானியாயிரு, எந்நேரமும் அலர்ட்டாரு, அவங்க கிட்ட ஏமாறாத, இவங்க கிட்ட எல்லாம் எச்சரிக்கையாரு, இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல வச்சிரு, எல்லாம் பண்ணுவ. இவனுக்கு ஒரு நல்ல குணம் இருக்கு இல்ல, அங்க வச்சு அடிப்போம் வா. அதாவது கடவுள் பண்ற டெக்னிக்கு நமக்குன்னு ஒரு வீக்னஸ் இருக்கு. வீக்னஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, வீக்னஸ்னா நம்ம ஏமாறுறது இல்ல, ஏமாறாத ஒரு அறிவாளிக்கு இருக்கிற வீக்னஸ் என்னவா இருக்கும்? அன்பா தான் இருக்கும், கருணையா தான் இருக்கும், வேற என்ன இருக்கும்? அதுக்குள்ள யாரையாவது சொறி விட்டு அங்க விட்டு அடிப்பான். அப்ப என்னாச்சு, மொத்தமும் அதுல போய் சேர்ந்துருக்கும். எதுல? அப்ப கடவுள்ங்கிறவன் எங்க வச்சு டியூன் பண்றான் அப்படிங்கறத நீங்க அப்புறம் தான் கடவுள் இந்த இடத்துல நீ நல்லவனா இருந்தா உன்னை காப்பாத்துவான், இல்லாத கவுத்துருவான். இந்த காப்பாத்துறதும் கவுக்கிறதுக்கும் இதான் இடைவெளி. இப்போ அந்த நான் கேட்டேன்ல, காசு கொடுக்கிறவன் காசுக்கு இல்லைன்னு அவனை புரிய வச்சான்ல, அவனுக்கு தெளிவா உண்மையிலேயே நான் சொல்றதுதான் சரியான விஷயமா இருந்தா, ஏதாவது போன பிறப்புல எனக்கு காசே வேணாம்பா அப்படின்னு சொன்னவன் இந்த பிறப்புல காசுக்காக பாட்டு பாடுறான் அப்படின்னு சொன்னா, அந்த செட்டப்பா இருந்தா என்ன பண்ணுவான் அப்படின்னா, இவன் அறகுறையா சொல்லியிருக்கிறான் அப்படின்னு கடவுள் சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். ஏன்னா அவர் தான் தெளிவாதான் அவனை புரிஞ்சிருக்கிறார். நீங்க அந்த பதிலாம் கரெக்ட் கிடையாது. எதுவா இருக்கும்? அவன் ஏதோ பிரச்சனையில சொல்லியிருக்கிறான். பிரச்சனையில சொல்ல வந்தவன் பாதி சொன்னான்ல, இன்னொரு பாதியை புரிய வைக்கிறதா கடவுள் வேலை. இப்போ நல்ல புண்ணியம் பண்ணிக்கிறீங்க சார், நீங்க உங்க புண்ணியம் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பதவி கொடுக்கலாம்? கலெக்டர் பதவி கொடுக்கலாமா? இப்ப சேலம் கலெக்டர் ஊழல் பண்ணாருன்னு ஒரு கேஸ் வந்துருக்குப்பா. இன்னும் நிறைய பேர் இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸ்ல ஒரு நாள்லயே ஜெயிலெல்லாம் போயிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸர்லாம் போயிருக்கிறாங்க, எல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்ப திடீர்னு ஒரு நாளைக்கு இது வருது அப்படின்னா என்ன நடக்கும்? உங்க புண்ணியத்துக்கு ஏற்ற விஷயத்த கொடுத்தாச்சு, உங்க ஞானத்துக்கு ஒரே நாள்ல ஆப்பு வச்சாச்சு. இந்த ரெண்டும் கெட்டானுக்கெல்லாம் இப்படித்தான் வரும். ரெண்டும் கெட்டானா இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு மேல தூக்கி மேல இருந்து தடுற வேலையை பண்றது. இந்த புரிய வைக்கிற முறையில இதெல்லாம் நீங்க என்னன்னு சொல்ல வரீங்க? இப்ப அவன் எப்ப சொல்லுவான்? எப்ப சொல்றது? இப்ப நான் சொல்லணும் சார், என்னன்னு சொல்லணும்? எப்பா நானா முயற்சி செஞ்சேன் தான் பேரு, ஆனா இவன் தான் இல்லைன்னா நான் புரிஞ்சிக்க மாட்டேன்.
யாரெல்லாம் இல்லைன்னா எங்க அப்பா அம்மாவோ இல்ல நண்பர்களோ இல்ல ஆசிரியரோ இல்ல மாணவர்களோ இல்லை அப்படின்னா எனக்கு இந்த விஷயம் புரியாது. இப்ப இவங்கெல்லாம் நான் சேர்ற மாதிரி எது வகுத்துது, எதனால அமைஞ்சது அப்படின்னு கேட்டா, போன பிறப்புல நீங்க செய்யற செயலுக்கு ஏத்த மாதிரி இந்த பிறப்புல உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கான சூழ்நிலையை கடவுள் கொடுக்கறான் அப்படின்னா புரிஞ்சிக்கிற விஷயத்துல நான் மேல போகணும். அதுதான் நின்னு பாக்குறது. அது யாருக்கு வரும் அப்படின்னு. அதனாலதான் என்ன பண்ணாரு ஒருத்தர், ஒரே ஒரு ஆள் தான் இதுல ரொம்ப தெளிவா பேசினார். யாரு? குருஞான சம்பந்தர். அவர் சிவபோகசாரன்னு ஒரு நூல் பண்ணார். பரபரக்க வேண்டா பலகாலம் சொன்னேன் வரவர கண்டு ஆராய் மனமே ஒருவருக்கும் தீங்கு நினையாது. அப்புறம் மறந்துச்சா? செய் நன்றி குன்றாது ஏங்கி இளையாது இருக்கு. இந்த நாளும் வந்துச்சுன்னா நீங்க வாழ்க்கையில ஜெயிச்சிங்கன்னு அர்த்தம். முடியுமா உங்களால? பரபரக்க வேண்டா பலகாலம் சொன்னேன். ஓவரா அடுத்து பண்ணுவேன் இதுன்னு டென்ஷனா போனீங்கன்னா அது நீ ஊன்றுவ. பரபரக்க வேண்டா பலகாலம் சொன்னேன் வரவர கண்டு ஆராய் மனமே ஒருவருக்கும் தீங்கு நினையாதே செய் நன்றி குன்றாதே ஏங்கி இளையாது இரு. இது 5 வருமா பாருங்க. முதல்ல பரபரக்காம இருக்கணும். நீ நடக்க நடக்க அதை புரிஞ்சிக்கணும். எவனுக்கும் தீங்கு நினைக்க கூடாது. அது சும்மா பேச்சு சொல்லுவோம். இதுக்கு அப்புறம் தான் அது வரும். எப்ப பரபரக்காம இருந்து வரவர கண்டு ஆறின பிறகுதான் அடுத்தவனுக்கு தீங்கு நினைக்காம இருக்க முடியும். அது முதல்ல சொல்ற தீங்கு நினைக்காம இருக்கிறதுல அது சும்மா பேச்சுக்கு. அதுக்கப்புறம் தான் செய் நன்றி குன்றாது. நீ அடுத்தவன் உனக்கு செஞ்சதுக்காக நீ என்ன பண்ண மாட்ட, அவனுக்கு தீமை வர்ற மாதிரி ஒன்னையும் பண்ண மாட்ட. அதுக்கப்புறம் தான் நீ ஏங்கி இளையாது. ஒன்னு நினைச்சே அவசப்பட்டு நடப்பில்ல அது அது அதுன்னு. இது எல்லாம் இந்த பேக்கேஜ் எப்போ வரும்? இந்த பேக்கேஜ் வந்ததுன்னா நான் எதுக்கும் காரணி இல்லை, எனக்கு எல்லாமே கடவுள் அமைச்சு கொடுத்தா, இது நானா முயற்சி பண்ணல, அது அமைஞ்சது, இல்லைன்னா எனக்கு இது வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற விஷயம் வராது. அது வரும்போதுதான் அதுக்கு பேர் ஆதாரம்னு கடவுளை தெரிஞ்சுக்கிறது. எல்லாமே கடவுள்னு நம்ம பேச்சுக்கு தான் சொல்லுவோம். எல்லாமே கடவுளுங்கிற சங்கராச்சாரியார் அர்த்தம் இல்லை. அதுக்கு எல்லாமே நான் இருக்கிறேன், ஆனா நானே முயற்சி செஞ்சேன்ல. இப்ப இதுக்கும் என்ன அமைச்சு கொடுத்தது கடவுள். அதுதான் ஆதாரத்தை தெரிஞ்சுக்கிறது. அதுக்கப்புறம் இந்த குற்றம் சொன்னல, எது நாம ஒழுக்கம் மூலமா வச்சுக்கிற எல்லாம். இப்ப ஒழுக்கம்ங்கிறது நியாயமானது. ஆனா ஒழுக்கம் இல்லைன்னா எனக்கு என்ன இல்லை, ஞானம் இல்லை. இப்ப அடுத்தவங்க பண்ண தப்பு தான் என்ன ஞானி ஆக்கிச்சு. இப்ப அது என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு கிடையாது, ஆனா தப்பு தான். இதுக்கு என்ன அர்த்தம்? அவங்க அந்த தப்பு பண்ணலாம் ஞானி ஆகிக்க முடியாது சார். நான் என் நூல் முன்னுரையில எழுதியிருப்பேன். ஒரு காலத்துல எதிரிங்க லிஸ்ட் எல்லாம் போட்டு இவங்கெல்லாம் இப்படி பண்ணாங்கன்னு எழுதியிருப்பேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், என்னுடைய இதுக்கு உதவி செய்தவர்களுக்கு நன்றி, எதிர்காலத்துல இருந்து அவங்களால எனக்கு நிறைய புரிஞ்சுது, அவங்களுக்கும் நன்றின்னு எழுதினேன் 2வது புத்தகத்துல. இப்போ ஒரு புத்தகத்துல எழுதினேன், எனக்கு நண்பர்களாய் இருந்து கொண்டு எனக்கு புரிய வைத்தவர்களுக்கும் நன்றின்னு எழுதினேன். எனக்கு என்ன அர்த்தம்? துரோகிங்கன்னு அர்த்தம். அப்ப கேவலமான உலகமா தெரியும். அதாவது ஒரு நண்பர் இங்க பாடம் கேட்பாரு, ஒரு வேலை சொல்றேன், நல்லா எல்லாம் கேட்டுட்டே இருந்தாரு, கடைசியில கவுத்துட்டார். அது போன வாரம் நடக்குது. அப்ப இவ்வளவு கேவலமா ஆன்மீகம் தோணுது. ஆனா ஒரு பக்கம் அதுல எல்லாம் மண்டை காயும் கோவம் வரும். ஆனா ஒரு பக்கம் நீ மறுபடியும் நான் தான் உனக்கு வேலை பார்க்கிறேன், நீ இன்னும் அடுத்தவனை வச்சு கோவப்படுறன்னு கடைசி வரைக்கும் புரிய வைக்கிறதுக்கு ஒரு வரலாறா தெரியும். இப்ப அவன் தப்பா ரைட்டா? அவன் தப்பு தான், நான் எனக்கு ரைட். ஆனா தப்பா ரைட்டா? அதான் குற்றத்தை முடிவு பண்ற முறை. இதான் நன்றி உடையானை. ஆணவம் இருக்குதா கடவுளா மாறுதான்றது இல்ல, அந்த குற்றத்தை தனியா நிறுத்திட்டு எனக்கு எல்லாமே நல்லது. கடவுள் இது இல்லைன்னா எனக்கு இதை புரிய வைக்க மாட்டான், இது இல்லைன்னா எனக்கு, அப்ப இது வந்ததுனால எனக்கு புரியுது. ஆனா அவனுக்கு அது குற்றம் வினை, எனக்கு அது நன்மை. இதுதான் அவ்வியல் வழுத்து மறுத்தெருஞ்சோதி. அந்த தன்மையில உண்மையை விளங்க வைக்கிறது. அதுதான் குற்றம். அவ்வியம் ஆதி ஓர் ஆறும் தவிர்த்த பேர் அவ்வியல் வழுத்து குற்றத்தை என்கிட்ட இருந்து நீக்கினான் இல்ல, குற்றத்தை
அவங்க அளவுல வச்சுட்டு என் அளவுல உண்மையை காட்டுறான். இதுதான் விஷயம். இந்த மாதிரி விளங்குச்சுன்னா இயற்கை உண்மை என்கிற கடவுள் அனுபவம் என்பது வள்ளல் பெருமான் சொன்ன அருட்பெருஞ்சோதி என்பதனுடைய ஆழம் உங்களுக்கு புரியும். இப்ப உங்களுக்கு இதுல ஒன்றும் எதுல பிரச்சனை இருக்கக்கூடாது. உலகம் என்ற ஒரு விஷயத்தினுடைய உறவுல போன பாட்டெல்லாம் எதை படித்தோம்? பிறப்புல நான் ஊக்கம் உணர்ச்சி ஆன்மா பிறப்பு எல்லையில் பிறப்பு அப்புறம் ஏறா நிலைமிசை இந்த உடம்ப வச்சு வாழற வாழ்க்கையில நான் எப்படி அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அனுபவம் பெற்றேன் என்பதுதான் போன பேக்கேஜ். இது இந்த உறவு உலகத்துல இருக்கிற அனைத்து உறவுகளிலேயும் நான் ஆதாரம் என்பதை தெரிந்து கொள்ளுவது. இது இரண்டாவது. இந்த உறவு பொருள்கள்ல நான் எதை தெரிந்து கொண்டேன்னா அந்த உண்மையை தெரிந்து கொண்டேன். இது ரெண்டு தான் ரிசல்ட். இந்த ஆதாரங்கிறத கண்டுபிடிக்கிறது ரொம்ப கவனமானது. அதை நான் போன வாரம் சொன்னது நீங்க ஞாபகத்தை நினைச்சு பாருங்க. நாம நாகரிக வரலாறும் நிறைய இருக்கும். எது காட்டு மிராண்டியா இருந்து மனிதன் சாக்தத்துல அதாவது சக்தி வழிபாடுன்னு சொல்ற அந்த தாய் வழி சமூகத்துல இருந்து அதுக்கப்புறம் பலதார மனத்துல ஒரு கண்ணனை மாதிரி ஆயிரக்கணக்கான பெண்களை கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் ராமன் மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கடைசியா குடும்பம்னா ஒரு பொண்ணு ஒரு ஆம்பளை குழந்தை. இதை நம்ம பார்த்துக்கணும். மனநிலை பாதிக்கப்பட்ட குழந்தையா இருந்தாலும் அது நம்ம புள்ள இல்லாட்டா நம்ம வினையை நாம தான் தெரிஞ்சு அதை நீக்கணும். அதுல சகிப்புத்தன்மை வேணும். இதுக்குள்ள நான் இப்படிலாம் வாழணும். எல்லாத்தையும் தெளிவா இருக்கிற ஒரு ஆளுக்கு அதுக்குள்ள நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இது வந்துடுது. இதுக்குள்ள நான் என்ன தெரிஞ்சுக்கணும், இதுல என்னுடைய சகிப்புத்தன்மை என்ன, இதனுடைய என்ன நல்லொழுக்கம் என்ன அப்படிங்கிறதுக்குள்ள நான் மோத 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 எனக்கு ஞானம் வரும். எப்படி கடவுள் எல்லா வரலாற்றையும் கடந்து குடும்பத்துல கொண்டாந்து நம்மளை நிறுத்தி இருக்கிறாரோ, ஆனா வரலாறுல எப்படி எழுதுவான்? மனிதன் நாகரிகத்துக்கு வந்திருக்கிறான்னு எழுதுவான். நாம சொல்றோம் எது சரியானதோ அதுல நீ நிக்கிற வரைக்கும் உன்னை ஓட விடுவான். அப்ப நீ சரியானதுல நின்ன பிறகு உனக்கு அவன் யார் என்பதை காட்டுவான். இதுதான் அதுல இருக்கிற அடிப்படை. அந்த மாதிரி எந்த வரலாறு உலகத்துல இருக்கிற எந்த நாகரிக வரலாறும் முடியுது அப்படின்னு சொன்னா எங்க முடியுது? இந்த தமிழ்நாட்டுல தான் முடியுது. அப்படி முடியுது. நாகரிகத்துல ஏதோ வரலாறுல ஏதோ நினைக்காதீங்க. வாழ்க்கை நீங்க எப்படி ஒன்னாலும் வாழலாம். எங்க போனாலும் கடைசியா எப்படி குடும்பத்துக்கு அவன் வந்தானோ அதே மாதிரி கடவுளுங்கிற விஷயத்தை அனுபவிக்கணும்னா இந்த திருஞான சம்பந்தர் சொன்ன தமிழ் நூலுக்கு அல்லது வள்ளல் பெருமான் வரை சொன்ன தமிழ் மரபுல நிக்கலன்னா எதை அடைய முடியாது? முடிவான கடவுளை அடைவதற்கு வாய்ப்பே இல்லை. எல்லா சமயம் கடவுளை நோக்கி போலாம். அந்த ஆறு இங்க கலந்த பிறகுதான் கடவுளுக்கு போகுமே தவிர உங்களுக்கு யாருக்கு எது சரியோ அங்க போங்க, அதுதான் கரெக்ட். ஆனா அதுக்கு அடுத்ததுக்கு வரும்போதுதான் ஆதாரத்தை நோக்கிய பயணம். நீ எங்க போனாலும் அது சரிதான். உனக்கு அடுத்தது அது சரியில்லை நீயா புரிஞ்சுக்கிற வரைக்கும் அதான் சரி. அதுல நீ புரிஞ்சுக்கின பிறகு அடுத்தது சரி. அதுல நீ புரிஞ்சுக்கிற பிறகு அடுத்தது சரி. இதான் ஒலி அளித்தல். கடைசியா நான் இயற்கை உண்மைங்கிற ஆதாரத்துக்குள்ள எப்படி அன்புக்கு கணவன் மனைவிக்கு வந்த மாதிரி கடவுள் என்கிற விஷயத்துக்கு வந்தா ஆதாரம். எனக்கும் உனக்கும் உள்ள உறவுல குற்றங்களை நீக்கினால் அது குற்றத்தை செய்பவன் வினை. நான் புரிந்து கொண்டால் என்னுடைய இயற்கை உண்மையை அதனுடைய உண்மைத்தன்மையில் நான் தெளிவாகிறேன். இதற்கு அருட்பெருஞ்சோதி உதவுகிறது என்பதுதான் இந்த இரண்டு அகவல்களுடைய விளக்கம் என்பதை சொல்லி இந்த அளவிற்கு தந்து நிறுத்திய திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி விடைபெறுகிறேன். நன்றி.